نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وقال رب العزة في كلامه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم تبيض وجوه وتسود وجوه صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين الكريم ونحن ذلك لمن الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக மேடையில் அமர்ந்திருக்கும் அவுலாதே ரசூல் ஹஜ்ரத் அல்லாமா மௌலானா உஸ்தாதுல் அசாத்திஸா சையத் உஷ்தர் ரப்பானி சாஹிப் கிப்லா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து உலமா பெருமக்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, நூரிஷா தரீகா அதனுடைய குழப்பங்களும் வழிகேடுகளும் என்கின்ற தலைப்பின் கீழ் பேசலாம் என்று அந்த தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, எத்தனையோ தரீகாக்கள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஏன் நூரிஷா தரீகாவை எதிர்க்கின்றோம்? ஏன் நூரிஷா தரீகாவை எதிர்க்கின்றோம்? எனக்கு முன்பாக ஹதரத் அவர்கள் பேசியதை போன்று நமக்கும் அவர்களுக்கும் கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எந்த விதமான காசுடைய விஷயத்தில் அவர்களுக்கும் நமக்கும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எந்த விஷயத்தில்? பிரச்சனை எந்த விஷயத்தில் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்துடைய விஷயத்தில், கொள்கையுடைய விஷயத்தில். ஒருவன் ஒருவரை நேசிக்கின்றான் என்று சொன்னால் அந்த நேசமானது அவரை யாரெல்லாம் குறைவுபடுத்துகின்றார்களோ அவர்களை விட்டும் அவர்களுடைய மனதில் அவருடைய நேசம் இருக்கக்கூடாது. இதுதான் நேசத்துடைய உண்மையான பலன். ஆனால் இவர்கள் தன்னைத்தானே தரீகாவாதிகள் என்று கூறிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணிய குறைவுபடுத்தி தன்னுடைய நூற்களில் எழுதினார்களோ அப்படிப்பட்ட கூட்டங்களை இவர்கள் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள், ஆதரிக்கின்றார்கள். இந்த விஷயத்தின் காரணத்தினால்தான் நாம் நூரிஷா தரீகாவை எதிர்க்கின்றோம். இப்போ பாருங்க, வழிகெட்ட கூட்டத்தார்களை விட்டும் ஒதுங்கியிருக்க வேண்டும். அவர்களை நேசிக்க கூடாது, அவர்களுடைய பக்கத்தில் போகக்கூடாது, அவர்களிடத்தில் உட்காரக்கூடாது, அவர்களுடன் தொழக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இருக்குது. நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன்.
ஹதீஸ் வந்து சொல்லிட்டு போயிடுவேன். இந்த ஹதீஸ் எதில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அந்த இபாரத்தெல்லாம் நான் வாசிக்க மாட்டேன். ஏன்னா பல விஷயங்கள் காட்ட வேண்டியது இருக்குது. அதற்காக வேண்டி நான் வந்து தம்ஹீதன் சில விஷயங்களை மட்டும் சொல்லிக்கிட்டு நான் போயிடுவேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வழிகட்ட கூட்டத்தார்களுடன் நட்பு பாராட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான். வமை யத்தவல்லாஹு மின்கும் ஃபஹுவ மின்ஹும். யார் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களுடன் அவர்கள் இருப்பார்கள், அவர்களை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்கிறான். ஆகையால் அல்லாவும் வழிகட்டவர்களை நேசிக்கக்கூடாது, அவர்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடாது, அவர்களை ஆதரிக்கக்கூடாது என்று அல்லாவும் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வழிகட்ட பிதத்தான கொள்கையுடையவர்களுடன் நீங்கள் உட்காராதீங்க, தொழாதீங்க, அவர்களுடன் சாப்பிடாதீர்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லாதீர்கள் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் வருகின்றது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வழிகட்டவர்களுடன் சேராதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? வழிகட்டவர்களுடன் சேராதீங்க. இமாம்கள், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வழிகட்டவர்களுடன் யாராவது தொடர்பு வைத்திருந்தால் அவர்களுடன் நம்ம வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, பேசக்கூடாது, அவர்கள்ட்ட எடுத்து சொல்லணும். இவர் வந்து வழிகேடன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லியும் அவன் அப்படி கேட்கலன்னு சொல்லி சொன்னால் அவருடன் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இமாம்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? வழிகட்டவர்களுடன் நீங்கள் ஆதரவு தெரிவிக்காதீங்க, அவர்களுடன் நட்புடன் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, வலிமார்கள் எனக்கு முன்னால் ஹஜ்ரத் அல்லாமா மக்தூம் மஹ்ஸரி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க, ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உன்யத்து தாலிபீன் என்று சொல்லக்கூடிய நூலில் இருந்து எடுத்து சொன்னாங்க. அதாவது வழிகட்டவனுடன் யார் புன்முறுவலுடன் சந்திக்கின்றானோ அவனுடைய ஈமான் முழுமை அடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவனுடன் நீங்கள் கடுகடுப்பாக நீங்கள் அந்த மூஞ்சியை வைத்துட்டு சந்திங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு வராங்க. இன்னும் பல ஹதீஸ்கள் கொண்டு வராங்க. வடிகட்ட கூட்டத்தார்களை விட்டும் நீங்கள் ஒதுங்கியிருங்கள், அவங்களுடன் சேராதீங்க, அவர்களை ஆதரவு தெரிவிக்காதீங்க, அவர்களை ஆதரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த நூரிஷா தரீகாவினர்கள் என்ன பண்ணுறாங்க? யார் வழிகட்டவர்கள் சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்களோ அவங்க எல்லாரையும் வலிமார்கள், அவர்கள் இறைநேசர்கள், ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்படின்ட்டு சொல்லி அவர்களை ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் கிடையாது, அவர்களை மகான்களாக மக்களுக்கு மத்தியில் ஒரு தோரணை உண்டாக்குறதுக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்க செய்துவிட்டு போன அந்த குஃப்ரியத்தான விஷயங்களை இவர்கள் வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு விஷயமாக இவர்கள் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையால் தான் நாங்கள் வந்து சொல்கிறோம், இவர்கள் வழிகட்ட கூட்டத்தினர்கள். யார் வழிகேடர்களை ஆதரிக்கிறார்களோ அவர்களும் வழிகேடர்கள் தான். இதுதான் ஷரியத் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது சகோதரர்களே. இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் வந்து சில விஷயங்களை நான் வந்து சொல்லிட்டு போயிடுறேன். இந்த தேவபந்திய வஹாபிகள் என்னென்ன தன்னுடைய நூல்களில் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹதரத் சொன்னாங்க முன்னாடி. இப்போ பாருங்க, அஷ்ரஃப் அலி தானவியை ஏன் எதிர்க்கிறோம்? அஷ்ரஃப் அலி தானவி ஹிஃப்ஸுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய நூலில், ஹிஃப்ஸுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய நூலில் அவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் அந்த ஒப்பீடு யார் கூட தெரியுமா பண்ணுறாரு? பைத்தியக்காரர்கள் குழந்தைகளுக்கும் அந்த ஞானம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆகையால் எல்லோரையும் நீங்கள் வந்து மறைவான ஞானம் உள்ளவர் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஞானத்தை பைத்தியக்காரர்களுடனும் விலங்குகளுடனும் ஒப்பீடு செய்து காட்டி எழுதியிருக்கிறார் இந்த கிதாபில், ஹிஃப்ஸுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய கிதாபில். அதே போன்று பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வர முடியாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியீனாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் வசனம் இறக்கி இருக்க இவர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? குலாம் அஹ்மத் காதியானிக்கு வந்து ரூட் போட்டு கொடுக்குற விதமாக தஹ்ஸீருன் நாஸ்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதி, நபிக்கு பிறகு ஒரு புது நபி வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதித்துவத்தில் எந்த விதமான மாற்றமும் வராது,
எந்த விதமான ஃபர்க்கும் வராதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. இதே போன்று ரஷீத் அஹமத் கங்கோஹியும் ஹலீல் அஹமத் அம்பேட்டியும் சேர்ந்து அல் பராஹினுல் ஹாத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதினாங்க. அல் பராஹினுல் ஹாத்தியா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு சொன்னால் அது ஷிர்கா எழுதியிருக்கிறார். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னால் அது ஷிர்கு. ஆனால் ஷைத்தான் மலக்குல் மௌத்துக்கு மறைவான ஞானம் இருக்கு என்பதற்கு ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஷிர்கு, ஷைத்தானுக்கு இருக்குன்னு சொன்னாக்கா தௌஹீத் இவங்களுக்கு. அப்போது இப்படிப்பட்ட விஷயங்களை எழுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை குறைத்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைப்பு தொழுகையில் வருவதானது தன்னுடைய ஆடு மாடு கழுதைகளுடைய நினைப்பில் மூழ்கி போவதை விட ஆக மோசமானதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கிறான் சிராத்தே முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய நூலில். ஆகையால் சகோதரர்களே, இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணிய குறைவு செய்யக்கூடிய இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை எழுதிய இவர்கள் என்ன சொல்றாங்க? இறைநேசர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம்? இவர்கள் வழிகேடர்கள், இவர்கள் வழிகேடர்கள் சொல்லி நம்ம வந்து சொல்றோம். எல்லோரும் நம்ம வந்து இப்போ பாருங்க, இந்த தேவபந்தி வஹாபிகளை அந்த காலத்து அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த அனைத்து உலமாக்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏன் அஷ்ரஃப் அலி தானவியே தன்னுடைய மல்ஃபூசாத் அல் இஃபாசாத்துல் யௌமியா என்று சொல்லக்கூடிய மல்ஃபூசாத்தில் சொல்றாங்க, காசிம் நானூத்தவி அவர்கள் அந்த கிதாபு எழுதிய பிறகு ஒரு சில உலமாக்களை தவிர்த்து எல்லா உலமாக்களும் அவர்களுக்கு குஃபருடைய ஃபத்வா கொடுத்தார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு சில உலமாக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் பிற்காலத்தில் என்ன பண்ணாங்க? அவங்களும் காஃபிர்னு ஃபத்வா கொடுத்தாங்க. அதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு. ஆகையால் அபுதால் அகலாத்தே ஹாசிமியா என்று சொல்லக்கூடிய நூலில் ஆலா ஹதரத் அவர்கள் ஃபத்வா கொடுப்பதற்கு முன்னாலே காசிம் நானூத்துவி என்று சொல்லக்கூடியவன் இவன் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவன் என்று சொல்லி ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. ஆகையால் சகோதரர்களே, எல்லா உலமாக்களும் அந்த காலத்து அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இவர்களை எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இவர்கள் வஹாபிகள், இவர்கள் வழிகேடர்கள் சொல்லிட்டு ஃபத்வா கொடுத்தாங்க. யாரு? தேவபந்திகள், தப்லீக்காரர்கள், இவங்க எல்லாம் வழிகேடர்கள் சொல்லிட்டு ஃபத்வா கொடுத்தாங்க. அப்படி ஃபத்வா கொடுக்கப்பட்ட எல்லாரும் இஜ்மாவாக ஆகிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? ஒரு அந்த கொல்லப்புறத்தில் இருந்து கதவு திறக்கிற விஷயமாக என்ன தெரியுமா பண்றாங்க? இவங்க வந்து அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி, அவர்கள் இறைநேசர்கள். அவங்க அந்த அர்த்தத்தில் சொல்லலை. எந்த அர்த்தத்தில் சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை குறைப்பது எந்த அர்த்தத்தில் சொன்னாங்க? இஸ்மாயில் தெஹ்லவி தக்வியத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய நூலில் எழுதுறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவன் ஷஃபாத்தை வந்து வேண்டுகின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. அவனும் அந்த காலத்தில் இருந்த அபூஜஹலும் ஷிர்கில் ஒன்றுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கான். பார்த்தீங்களா? எந்த அர்த்தத்தில் எழுதுனா சொல்லுங்க? எந்த அர்த்தத்தில் எழுதுனா? நம்ம அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்து செய்வார்கள் என்கின்ற கொள்கை இருக்கா இல்லையா? நம்மளுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவனும் அபூஜஹலும் ஷிர்கில் ஒன்றுன்னு சொல்லிட்டு எழுதுனானே, எந்த அர்த்தத்தில் இங்கே எழுதுனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை எந்த அளவிற்கு குறைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு குறைத்து, இதே வந்து ஒரு மாற்று சகோதரர்கள் நம்ம சொல்லியிருந்தாக்கா ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வெடித்திருக்கும். ஆனால் இவர்கள் தன்னுடைய நூற்களிலும் தன்னுடைய பிரசாரங்களிலும் இவங்க வந்து அந்த காலத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? இல்லை அவர்கள் வந்து இறைநேசர்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து சொல்கிறோம், இது வந்து வழிகேடு, இது வழிகேடுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ பாருங்கள் சகோதரர்களே, இவர்கள் வஹாபிகள் அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் வந்து பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. தேவபந்திகள் வஹாபிகள் அவர்களுடைய என்னென்ன கருத்துக்கள் வந்து அது வந்து மோசமான கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கும் பேசுவாங்க. இப்போ நான் வந்து இவர்களுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க போகிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ பாருங்கள், அவர்கள்
வஹாபிகளை ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சில விஷயங்கள் செய்கின்றார்கள். அந்த விஷயங்களை நான் வந்து இப்போ வந்து காட்டுறேன் போகிறேங்க. முதல்ல சையத் அகமது ராய்பரேலி. சையத் அகமது ராய்பரேலி யார்? முதலில் இந்தியாவில் வஹாபிய கொள்கையை கொண்டு வந்தவர் சையத் அகமது ராய்பரேலி. இது நான் சொல்லலை, இது கத்தர் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட ஒரு நூல். கத்தர் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட நூல். இதை வந்து இங்கே இந்தியாவில் வந்து தமிழில் வந்து தமிழாக்கமும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நூலுடைய பெயர் வந்து முஹம்மத் பின் அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த நூலில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அதாவது இப்பிரச்சாரத்தின் செல்வாக்கு சூடானிலும் எவ்வாறு பரவி இருந்ததோ அதே போன்று சையத் அகமது என்ற பெரியார் மூலம் இந்தியாவின் வடபகுதியில் பல பாகங்களிலும் பரவியது. சையத் அகமது இந்திய தலைவர்களில் ஒருவராக இருந்தார். இவர் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்காக 1816 ஆண்டு மக்காவிற்கு வந்தபோது அங்கு வஹாபிய பிரச்சாரர்களை சந்தித்து அப்பிரச்சாரத்தில் உண்மையை உணர்ந்தார். மேலும் உண்மையான இஸ்லாமிய பிரச்சாரர்களில் ஒருவராக மாறிவிட்டார். சையத் அகமது ராய்பரேலி ஹஜ்ஜுக்கு போய் அங்கே என்ன ஆகிட்டாரு? வஹாபிய பிரச்சாரர்களில் ஒருவராக ஆகிவிட்டார். அப்படிப்பட்ட சையத் அகமது ராய்பரேல்வியுடைய சில்சிலாவில் இவங்களுடைய சில்சிலாவில் 3 சில்சிலா, அதாவது வந்து சொஹர்வர்தி, நக்ஷபந்தி போன்ற 3 சில்சிலாக்களில் சையத் அகமது ராய்பரேலி வராரு. இங்கே பாருங்க, சையத் அகமது ராய்பரேலி வந்து இந்த சில்சிலாவில் வந்து வராரு. இதில் இன்னொருத்தரும் இருக்கிறாரு, அது சம்பந்தமாகவும் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. சையத் அகமது ராய்பரேலி வஹாபி, பக்கா வஹாபி. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அஷ்ரஃப் அலி தானவியால் அர்வாஹ சலாசா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதப்பட்டிருக்குது. அது ஆதாரங்கள் இருக்குது, நான் வந்து காட்டுறதுக்கு நேரம் இல்லை. அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த சையத் அகமது ராய்பரேல்வி எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணி போனாரோ அங்கே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கபறுகளை இடித்தார். அப்போ கபறுகளை இடிக்கக்கூடியவர் சையத் அகமது ராய்பரேலி. மீலாது கொண்டாடாமல் தடுத்தவர் சையத் அகமது ராய்பரேலி. வஹாபிய கொள்கையை இந்தியாவில் பரத்தியவர் சையத் அகமது ராய்பரேலி. அந்த சையத் அகமது ராய்பரேல்வியுடைய சில்சிலா, அந்த சில்சிலாவில் இவர்கள் வந்து இணைந்திருக்கிறார்கள். தன்னைத்தானே வந்து அவர்கள் வந்து இணைத்திருக்கிறார்கள். இன்னொரு இதில் வந்து ஒருத்தர் வராரு. இது மிகவும் வந்து வில்லங்கமான ஒரு விஷயம் பாருங்க. யாரு? ஆமா, நூரிஷா தரிகாவினர். இந்த நூரிஷா தரிகாவினர்கள் சையத் அகமது ராய்பரேல்வியுடைய சில்சிலாவில் இணைஞ்சிருக்கிறாங்க. 3 சில்சிலாக்கள்ல ஒரு சில்சிலால நம்ம பையத் ஆகிறோம்னு சொல்லி சொன்னால் என்னங்க அர்த்தம்? அந்த ஷேகுமார்கள் அனைவரையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம். அப்படி ஏற்றுக்கொள்ளாம வந்து அந்த சில்சிலா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் சென்றடையுமா? முடியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அவர்கள் வரை சில்சிலா செல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த சனது செல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். ஆனால் இவர்களுடைய சில்சிலாவில் சையத் அகமது ராய்பரேலி என்று சொல்லக்கூடிய வஹாபி வரார். அந்த வஹாபி வரார். சரி, அடுத்த ஒரு ஆளும் வராரு பாருங்க. அவர் யார்? சையத் முஹம்மது அலி முஸ்தபா ராம்புரி. இவர் யார் என்று சொன்னால், சையத் அகமது ராய்பரேலி இஸ்மாயில் தெஹ்லவியுடைய கொள்கையை பரப்புவதற்காக வேண்டி தமிழ்நாடுக்கு மெட்ராஸுக்கு வந்தவர். மெட்ராஸில் நவாப் உடைய ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது, ஆர்காட் நவாபுடைய ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் பிரசங்கம் செய்யக்கூடியவராக அவர் இருந்தார். முதல் தடவை வரும்போது என்ன பண்ணார்னாக்கா, எல்லோரையும் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வஹாபிகள் எடுத்தோடனே யாரையும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க. வஹாபிகளில் 2 வகை, ஒரு பக்கா வஹாபி, ஒரு முக்கா வஹாபி. பக்கா வஹாபி என்ன பண்ணுவான், எடுத்த உடனே சொல்லிடுவான் இது கூடாது, இது செய்யக்கூடாது, இது ஷிர்க்கு, இது பிதத்துன்னு சொல்லிட்டு. இந்த முக்கா வஹாபி என்ன தெரியுமா பண்ணுவான், எடுத்த உடனே சொல்ல மாட்டான். முதல்ல வந்து என்ன பண்ணுவான், நீங்கள் ஃபாத்தியா செஞ்சால் ஃபாத்தியாலே நிற்பான், சலாம் ஓதுனா சலாம்லேயும் நிற்பான். இது மாதிரி நின்று என்ன தெரியுமா பண்ணுவான், இது கூடாது, இது ஷிர்க்கு, இது பிதத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த முனாஃபிக்குடைய வேலையெல்லாம் வந்து அவன் வந்து பண்ணுவான். அதே போன்று தான் இவருடைய கலீஃபா வந்து என்ன பண்ணுறாரு, எடுத்த உடனே அதை பற்றியெல்லாம் பேசாமல் எல்லாரையும் முரீதாக்கிட்டு
இவர் தான் பக்கா சுன்னத் வல் ஜமாத்தை போன்று வந்து ஒரு தோரணையை உண்டாக்கிட்டு அவர் வந்து போயிடுறார். அதன் பிறகு மறுபடியும் இரண்டாவது தடவை வருவதற்கு முன்னால் இந்த தக்வியத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த நூல், அந்த தக்வியத்துல் ஈமான் நூலை காட்டுங்க. இந்த தக்வியத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த நூல் மദ്രാஸுக்கு வருது. உலமாக்கள் பார்க்குறாங்க, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள். இது எப்போ நடக்குதுன்னு சொன்னால் 1845 ஆலா ஹஜ்ரத் அவர்கள் பிறக்கக்கூட இல்லை. அந்த டைமில் ஆலா ஹஜ்ரத் அவர்கள் பிறக்கக்கூட இல்லை. ஆலா ஹஜ்ரத் எப்போ பிறந்தாங்க? 1856 ஆலா ஹஜ்ரத் வந்து பிறக்கிறாங்க. ஆனால் இந்த நூல் இங்கே வரும்போது 1845. அப்போது பெரும் உலமாக்கள் தமிழ்நாட்டில் வந்து இருந்தாங்க, மദ്രാஸில் இருந்தாங்க. காதி இர்திஸா அலி கா ரஹமத்துல்லாஹி தாலாலே, ஹஜ்ரத் அல்லாமா காதி பத்ருத்தௌலா ரஹமத்துல்லாஹி தாலாலே, இதே போன்று ஹஜ்ரத் சிராஜுல் இஸ்லாம், ஹஜ்ரத் மன்சூர் அஸ்லமி ரஹமத்துல்லாஹி தாலாலே போன்ற பெரும் இமாம்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க. காதி இர்திஸா அலி கான் யார் தெரியுமா? ரஹமத்துல்லாஹி தாலாலே பாக்கியாத்துடைய ஆலா ஹஜ்ரத் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஷேக். இன்னும் சொல்ல போனால் நம்ம வேலூர் லத்தீஃபியாவுடைய குத்பே வேலூர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஷேக் உஸ்தாத். அப்போது அவங்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அவங்க கிட்டலாம் இந்த கிதாப் வருது, தக்வியத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப் வருது. இப்போ அவங்கெல்லாம் பார்க்குறாங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். அப்போ தான் புதுசாக வஹாபியத் என்கின்ற அந்த கொள்கை இங்கே வருது. பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த கிதாபில் இருக்கக்கூடிய வகையில் யாராவது கொள்கை கொண்டிருந்தால் அவன் கண்டிப்பாக காஃபிர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஃபத்வா கொடுத்தாங்க. தஃஹீமுல் முக்தர், கான்வாதாய காசி பத்ருத்தௌலா, தொஹ்ஃபாய முஹம்மதியா போன்ற கிதாபுகளில் இந்த ஆதாரங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த ஃபத்வாக்கள் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஃபத்வாக்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்திற்கு மாற்றமான கிதாபு, இந்த கிதாபின் படி யார் கொள்கை கொண்டிருந்தாலும் அவன் காஃபிர்னு சொல்லிட்டு ஃபத்வா கொடுத்தாங்க. யாரு? ஹஜ்ரத் காதி இர்திஸா அலி கான் சாப், காதி பத்ருத்தௌலா போன்ற 30 உலமாக்கள். இன்னும் இஸ்மாயில் தெஹ்லவியுடைய கொள்கையை எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஹஜ்ரத் அல்லாமா மாப்பிள்ளை லப்பை ஆலிம் சாஹிப் ரஹமத்துல்லாஹி தாலாலே அவர்களும் மகானி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நூலில் வந்து இஸ்மாயில் தெஹ்லவியை வந்து எதிர்ப்பு தெரிவித்து எழுதியிருக்கிறாங்க ஷஃபாத்துடைய விஷயத்தில். ஆகையால் சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியக்குறைவு செய்யக்கூடிய எந்த ஒரு நூலாக இருந்தாலும், செய்யக்கூடியவன் யாராக இருந்தாலும் அவனை காஃபிர், அவன் அஹ்லு சுன்னத் ஜமாத்திற்கு மாற்றமானவன், அவன் வழிகேடன் என்று சொல்லுவது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. இது ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. ஆலா ஹஜ்ரத் அப்புறமா தான் வந்தாங்க. ஆலா ஹஜ்ரத்துக்கு முன்னாடியே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் வழிகேடர்கள், இந்த இஸ்மாயில் தெஹ்லவி வழிகேடன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபத்வா கொடுத்துருந்தாங்க. அவன் வந்து காஃபிர்னு சொல்லிட்டு ஃபத்வா கொடுத்துருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நான் வந்து தெளிவாக பேசுவேன். ஆலா ஹஜ்ரத் அவர்கள் ஏன் வந்து இஸ்மாயில் தெஹ்லவியை வந்து காஃபிர்னு சொல்லலை, அவங்க அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஃபத்வா என்ன ஃபத்வா, அதை பற்றியும் நான் இன்ஷா அல்லாஹ் நான் பேசுவேன். இன்ஷா அல்லாஹ் கேள்வி இருக்குது, கேள்வியில் நான் உங்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் அது கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட இந்த சையத் முஸ்தபா ராம்பூரி என்று சொல்லக்கூடியவன் வரார். 2வது தடவை வரார். வரும்போது அவங்களுடைய முரீதுகள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த வஹாபியத்தை பரப்புகிறாங்க. இது கூடாது, அது கூடாது, இது செய்தால் ஷிர்க், இது செய்தால் பிதத், இப்படி பண்ணக்கூடாது. காலங்காலமாக பண்ணிட்டு வர்ற விஷயத்தை எல்லாத்தையும் இவங்க வந்து கூடாது, ஷிர்க்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவருடைய ஷேக் வரும்போது என்ன பண்ணாங்கனாக்கா, அது வந்து ரம்ஜானுடைய மாதத்தில் 27வது இரவில் இந்த உலமாக்கள் எல்லாம் போகிறாங்க. வெறும் உலமாக்கள் மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் இருந்த நவாப் அவர்களும் போகிறார். போயிட்டு உட்கார்ந்து இவங்க கிட்ட கேட்குறார், இந்த முஸ்தபா அலி முகமது அலி ராம்புரி என்று சொல்லக்கூடியவர்கிட்ட போகிறாங்க. போயிட்டு கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து தக்வியத்துல் ஈமானை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா, நீங்கள் வந்து இந்த கிதாபை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு நம்ம வந்து கேட்குறோம். ஒரு சில்சிலாவை பற்றி நம்ம வந்து பேசும்போது இந்த கொள்கையை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்குறோமா இல்லையா? அது விமர்சனம் செய்கிறாங்களா இல்லையா?
அந்த விமர்சனம் எங்களுக்கு செய்யக்கூடாது. 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் உலமாக்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு காட்டி கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் ஒரு வஹாபியை கண்டுபிடிப்பது எப்படி, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் இருந்து இந்த வழிகேடர்களை பிரிப்பது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கேட்குறாங்க, இந்த இஸ்மாயில் தெஹ்லவி உடைய இந்த கிதாபை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்கு மாற்றமான விஷயம்தான். அவங்க கேட்குறாங்க, வெறும் அஹ்லு சுன்னத் ஜமாத்துக்கு மாற்றமான விஷயம் மட்டும்தானா? அப்புறமா மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதுறாரு, இல்லை அவர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்கும் மாற்றம், அப்படி கொள்கை ஒருத்தன் கொண்டிருந்தால் அவன் காஃபிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபத்வா கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபத்வாக்களை எல்லாம் கோர்வை செய்து தஃஹீமுல் முக்தர், தோஃபாய முஹம்மதியா, கான்வாதாய காசி பத்ருத்தோலா போன்ற கிதாபுகளில் அந்த ஃபத்வாக்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்க, அப்போ கேட்குறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு, எழுதி கொடுக்குறார், எல்லாருக்கும் முன்னாடி எழுதி கொடுக்குறார். இல்லை இது தவறான புத்தகம்தான், இந்த கொள்கை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு மறுநாளே என்ன பண்ணுறாருன்னா, மறுநாள் ஜும்மாவுடைய உரையில் என்ன பண்ணுறாருன்னா, கையில் அந்த லெட்டரை வச்சுக்கிட்டே இல்லை இஸ்மாயில் தெஹ்லவியெல்லாம் நல்லவர் வல்லவருன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. எப்போ 1840களில் பேசுகிறார். பேசியவுடன் உலமாக்கள் எழுந்து நின்று இந்த முகமது அலி ராம்பூரி அவரையும் காஃபிர்னு சொல்லிட்டு ஃபத்வா கொடுத்தாங்க. ஏனாக்கா ஒரு காஃபிருடைய ஆதரவு குடிக்கக்கூடியவரை அவரையும் காஃபிர்னு சொல்லிட்டு ஃபத்வா கொடுத்தாங்க. அப்போது அவருக்கு ஏன்னா அந்த டைமில் ஆர்காட் நவாபுடைய ஆட்சியாக இருந்ததால் அவரை கொலை செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் இவர் கண்ணிய குறைவு செஞ்சுருக்கிறாரு. நேற்று வரைக்கும் இது குஃப்ருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி குஃப்ரு செய்தவரை நல்லவர்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கிறாரு. இப்படி பாராட்டக்கூடியவரை நம்ம கொலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்க சொல்கிறார். அப்போ முதல்ல என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஆர்காட் நவாப் போஸ்டர் அடிக்கிறார். யாரெல்லாம் இவர்கிட்ட பையத்தை வாங்கியிருக்கிறார்களோ அவர்கள் பையத்தை முறித்து விடுங்கள், இல்லை என்று சொன்னால் அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிக்கிறார். அந்த போஸ்டருடைய அந்த இதுவும் அதில் போட்டிருக்கிறாங்க. கான்வாதாய காஜி பத்ருத்தோலாவில் அந்த போஸ்டர் அங்கே ஒட்டியிருக்கிறாங்க. அந்த அந்த போஸ்டர் அங்கே ஒட்டியிருக்கிறாங்க, பேனராகவே போட்டிருக்கிறாங்க. அதாவது அரசாங்கத்தால் எந்த விதமான பலனும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போஸ்டர் போட்டாங்க. அதன் பிறகு இவர் என்ன பண்ணாங்கனாக்கா, கொலை செய்கிறதுக்காக வேண்டி சொல்றது பிறகு, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை குறைத்தால் இஸ்லாமிய அரசாங்கத்தினால் அவரை கொல்லப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய சட்டம். மன் சப்பன் நபி ஃபக்துலூஹு, யார் நபி அவர்களை கண்ணிய குறைவு செய்தார்களோ அவர்களை கொலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அந்த ஹதீஸின் அடிப்படையில் அவளை கொலை செய்ய வேண்டும் சொல்லிட்டு எல்லாரும் கேட்டாங்க, அஹ்லு சுன்னத் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள். அப்போ அப்படிப்பட்ட உலமாக்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். இப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, நைட்டோட நைட்டாக மദ്രാஸை விட்டு, அப்போ மദ്രാஸ் இன்னைக்கு சென்னை, அப்போ மദ്രാஸை விட்டு நைட்டோட நைட்டாக ஓடி போயிடுறார். கல்கத்தாக்கு என்ன பண்ணுறாரு, காசெல்லாம் கொடுத்து நைட்டோட நைட்டாக ஓடி போகிறார். அப்படிப்பட்ட முகமது அலி ராம்பூரியும் இவருடைய சில்சிலாவில் வரார். ஒரு சையத் அஹமது ராய்பரேலி அவர் சம்பந்தமாக என்ன வந்திருக்கு, சையத் அஹமது ராய்பரேலி சம்பந்தமாக அவர் வஹாபியத்தை கொண்டு வந்தவர். அதே போன்று அவருடைய கலீஃபா அவர் மீது குஃபருடைய ஃபத்வா தமிழ்நாடை சார்ந்த உலமாக்கள் கொடுத்தார்கள். அப்போ அந்த ஃபத்வாவுக்கு பயந்து ஓடி போனவர் முகமது அலி ராம்பூரி. அந்த சில்சிலாலே தன்னைத்தானே இணைச்சிக்கிட்டு இவர்கள் என்ன பண்ணாங்க, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய மத்தியில் தரீகாவின் போர்வையில் வஹாபிய கொள்கைக்காரர்களை நல்லவர்கள் ஆக்கிறதுக்கு உண்டான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, நான் அந்த இது கொண்டு வந்த புக்கு நான் இதில் வச்சிருக்கிறேன். அந்த புக்கில் என்ன தெரியுமா போட்டிருக்கு, அதாவது ஜக்கரியா காந்தலவி அவர் எழுதிய புத்தகம் அது. அவர் இந்த தப்லீக் சம்பந்தமாக எழுப்பிய ஆட்சேபனைகளுக்கு பதில் அளிக்கும் விதமாக ஒரு நூலை எழுதினார் ஜக்கரியா காந்தலவி. அந்த தப்லீகுக்கு எதிராக தேவபந்து உலமாக்களும் சில பேர் அன்றைக்கி ஆட்சேபனை தெரிவித்தாங்க. அப்போ அதற்கு அவர் பதில் அளிக்கும் விதமாக அவர் அதில் எழுதுகிறாரு, நம்ம இந்த தப்லீகுடைய வேலையை எதுக்கு திரும்ப ஆரம்பித்தோம், இவங்க சொல்கிறாங்க தெரியுமா, தொழுகை நோன்பின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் கிடையாது.
இவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஜக்கரியா காந்தலவி அவரே சொல்றார். யார்? ஷைகுல் ஹதீஸ், இந்த ஃபதாயிலுல் ஆமால் என்று சொல்லக்கூடிய நூலை எழுதியவர். அவர் சொல்றார், இந்த தப்லீகுடைய நோக்கமே நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு இடத்தில் வந்து பயான் செய்ய முடியாது. ஏன்னா அவர்கள் மீது மக்கள் அந்த அளவிற்கு வெறுப்பானவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாங்கள் இந்த தப்லீகின் வேலையின் காரணத்தினால் அவர்கள் இன்னைக்கு வந்து உங்கள் மத்தியில் பயான் செய்யக்கூடிய நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதற்குத்தான் இந்த தப்லீகுடைய வேலையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு சொல்றார். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த தப்லீகுடைய வேலையை உருவாக்கணும் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஃபித்னா தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? எப்படி தப்லீக்காரர்கள் தப்லீகுடைய வேலையின் மூலமாக அஷ்ரஃப் அலி தானவி நல்லவர், அவர் ஹக்கீமுல் உம்மத், அவர் வந்து ரஷீத் அஹமத் கங்கோஹி முஜத்திது சொல்லி அவர்களெல்லாம் தன்னுடைய நூட்களில் அவர்களை எழுதி அவரை ஹீரோவாக்க முயற்சிக்கின்றார்களோ அதே வேலையைத்தான் இன்னைக்கு நூரிஷா தரீகாவினர்களும் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் என்ன பண்ணுறாங்க? ஃபாத்திஹா மௌலூது எல்லாம் செய்து கொண்டு, சில்சிலா பையத்து எல்லாம் செய்து கொண்டு இந்த அஷ்ரஃப் அலி தானவி, ரஷீத் அஹமத் கங்கோஹி போன்ற இந்த வஹாபிய தலைவர்களை நல்லவர்கள் ஆக்கக்கூடிய ஒரு செயலை இவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னதான் செஞ்சாலும் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய உலமாக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? விட மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. தன்னுடைய முன்னோர்களுடைய அந்த கேள்விகளை கேட்டு இவர்களை அடையாளம் காணுவார்கள். நம்மளுடைய முன்னோர்களுடைய கேள்வி என்ன? நீ வந்து இஸ்மாயில் தெஹ்லவியை பற்றி என்ன சொல்ற, ரஷீத் அஹமத் கங்கோஹி பற்றி என்ன சொல்ற, அஷ்ரஃப் அலி தானவியை பற்றி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டு இவர்கள் ஆதரவு தெரிவித்தால் அது எப்படியாப்பட்ட சில்சிலாவாக இருந்தாலும் சரி, அது வழிகட்ட சில்சிலா. ஏன்? வழிகேடர்களை ஆதரவு தெரிவித்தால் அது வழிகேடான சில்சிலா தான். இதற்கு ஒரு ஆதாரம் தேவையில்லை. ஒருத்தன் வந்து திருடனுக்கு ஒருத்தன் ஆதரவு தெரிவித்தால் அவனும் திருடன் தான். இல்லைங்க, நான் திருடலையே, நீ திருடனாலும் ஒன்றும் இல்லை, திருடனை ஆதரவு தெரிவிப்பதே நீ திருடன் என்பதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒருத்தன் வந்து திருட போகிறான், இவன் வந்து கூட போயிட்டு இருக்கிறான், திருடலை, சும்மா கூட போனான், என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போனான். போலீஸ்காரன் 2 பேரையும் பிடிச்சிட்டாக்கா, இல்லை சார் நான் வந்து சும்மா கூட நின்றுட்டு இருந்தேன். அப்போ சரிப்பா நீ வந்து கூட நின்றுட்டு இருந்த, நல்ல நீ போயிடுன்னு சொல்லிட்டு எவனாவது சொல்லுவானா? 2 பேரையும் சேர்த்து வந்து உள்ளே போடுவான். இவனை விட இவன் தான் மிக மோசமானவன். அவன் திருடும்போது திருட வேண்டாம் என்று சொல்லாமல் இருந்தான் பாருங்க, அதனால இவன் தான் மோசமானவன். சரி, சில்சிலாலே இவர்களுடைய பேர் வருது. இது நூரிஷா தரீகாவினர்களுடைய இந்த தொடர்பு வஹாபிகளுடைய கூட்டத்துடன் இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. 2வது விஷயம் பாருங்க, இவர் வந்து ஒரு மதரசா ஓப்பன் பண்ணுறார். யார்? நூரிஷா வந்து ஒரு மதரசாவை ஓப்பன் செய்கிறார் ஹைதராபாத்தில். அந்த மதரசா இப்போ அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் யாரை கூப்பிடுவாங்க? இப்போ நம்ம வந்து அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் ஹதரத் அல்லாமா வஜீஹுன் நகி சகாஃபி ரஸியல்லாஹ் ஹதரத் அவர்களை வந்து கூப்பிடுவோம். இல்லை ஹதரத் அல்லாமா ஹம்மாத் அவர்களை வந்து நம்ம வந்து கூப்பிடுவோம். இதே போன்று ஹதரத் அல்லாமா காசிம் மஹதரி ஹதரத் அவர்களை வந்து நம்ம வந்து கூப்பிடுவோம். ஒரு மதரசா ஓப்பன் பண்ணுறதாக இருந்தாலோ, ஒரு பள்ளிவாசல் ஓப்பன் பண்ணுறதாக இருந்தாலோ. ஆனால் இவர்கள் யாரை கூப்பிடுறாருங்க பாருங்க, இவங்க அந்த நேரத்தில் இருந்த தியோபந்துடைய பிரின்சிபலாக இருந்த காரி தையீப் காசிமியை கூப்பிடுறாங்க. இப்போ இதுலேருந்தே தெரியுதா இவர்களுடைய தொடர்பு தியோபந்துடைய எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை. காரி தையீப் காசிமியை கூப்பிடுறாருங்க. கூப்பிட்டு தன்னுடைய அந்த இதை வந்து இது பண்ணுறாரு, மதரசாவை ஓப்பன் பண்ணுறார். அந்த கல்வெட்டு கூட நம்ம வந்து ஃபோட்டோவில் இருக்கும், நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த கல்வெட்டில் இவங்களுடைய பேர், காரி தையீப் காசிமியுடைய பேர், நூரிஷா அவருடைய பேர், இதெல்லாம் வந்து அதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆகையால் சகோதரர்களே, இதுவும் நூரிஷா தரீகாவினர்களுடைய தொடர்பு தியோபந்துடன் இருக்கின்றது, தியோபந்திகளுடன் இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. சரி, 3வது விஷயம் பாருங்க. அதாவது இவருடைய மதரசா, இவர் வந்து மஸ்கனே நூரி அப்படின்னு சொல்லிட்டு
மதரசா வந்து அங்கே வந்து உருவாக்கியிருக்கார், ஜாமியத்து நூரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில். அந்த மதரசா எல்லாமே இருக்குது அங்கே. மதரசா மட்டும் இல்லை, மதரசா காலேஜு எல்லாம் இருக்குது, மேரேஜ் ஹாலு எல்லாம் இருக்குது அங்கே. அது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து என்ன பண்ணார், முரீதுகிட்ட இருந்து காசெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி அந்த மதரசாவை உருவாக்குறார். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், எனக்கு பிறகு என்னுடைய பசங்க பார்ப்பாங்க, அவங்களால பார்க்க முடியலன்னு சொல்லி சொன்னால் அது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு போகணும், இல்லை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த ஒரு தரீகாவுக்கு அது போகணும், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்கு சார்ந்த ஒரு சில்சிலாவுக்கு அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வக்ஃபு செய்வோம். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, யார், நூரி ஷா அவரே சொல்கிறாரு. அவர் அந்த சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவருடைய கலீஃபா ஜுபைர் ஷுஹூதி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபைசி என்ன பண்ணுறாரு, அவரே சொல்லி காட்டுறார். அதுவும் வந்து ஜமாத்துல் உலமாவுடைய தலைவருக்கு முன்னாடி வந்து சொல்லி காட்டுறார். இங்கே பாருங்கள், எங்களுடைய ஷேக் வந்து அந்த இடத்தை எல்லாத்தையும் வக்ஃபு செஞ்சுக்கிட்டாரு. யாருக்கு வக்ஃபு செஞ்சாராம், இது எங்களுடைய பசங்களால் வந்து நடத்த முடியாது என்று சொன்னால் அந்த மதரசா, அந்த ட்ரஸ்ட்டு, அது எல்லாமே இது வந்து தேவபந்துக்கு வக்ஃபுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கிறார். அது போட்டு காட்டுங்க அந்த கிளிப். குடியிருக்கிற வீடு முதல் தான் குடியிருந்த வீடு முதல் எல்லா சொத்துக்களையுமே வக்ஃபுல் லில்லாஹ் எழுதி வச்சிட்டாங்க. வக்ஃபுல் லில்லாஹ் எழுதி இந்த மதரசா மஸ்ஜித் நடக்கும் காலமெல்லாம் இதில் வரக்கூடிய வருமானங்களை அது செலவு செய்ய வேண்டும். என் பிள்ளைகள் இந்த மதரசாவை மஸ்ஜிதை நடத்த முடியாவிட்டால், ஒரு காலம் ஏற்பட்டால் இந்த ஒட்டுமொத்த மதரசா பள்ளிவாசல் அத்தனையும் தேவபந்தில் உள்ள தாருல் உலூமுக்கு இதை நான் வக்ஃப் செய்து விட்டேன் எழுதி அரசாங்கம் ரெஜிஸ்டர் விட்டு போயிட்டான். ஒரே ஒரு பிட்டு ஒரு நிலத்தை கூட பிள்ளைங்களை விட்டு வைக்கல. இன்ன வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கு. இதுக்கு பேரு லில்லாஹியத். இப்போ பார்த்தீங்களா, லில்லாஹியத்து. அவங்களுடைய லில்லாஹியத் யாருக்கு இருக்கு, வஹாபிய கூட்டங்களுக்கு இருக்கு. வஹாபியத்துக்கு வக்ஃபு செய்கிறார். இவர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவரா? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் தேவபந்துக்கு வக்ஃபு செய்வார்களா? நிச்சயமாக கிடையாது சகோதரர்களே. இந்த விஷயமும் இவர்கள் வஹாபிகளுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். வஹாபியத்தை வளர்க்கத்தான் இவர்கள் சில்சிலா நடத்துகின்றார்கள் என்கின்ற விஷயத்தை காட்டுகின்றது. இப்போ ஹஜரத் அவர்கள் காட்டினார்கள் பாருங்க, இந்த பலகை, அந்த பலகையில் வந்து காரி தையீப் காசிமி, முகமது காரி தையீப் காசிமி கல்வெட்டு, அந்த கல்வெட்டில் வந்து இருக்கு தாருல் உலூம் தேவபந்துடைய முஹத்தமீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அவர் தான் வந்து அந்த டைமில் வந்து பிரின்சிபலாக இருந்தார். ஆகையால் சகோதரர்களே, இந்த ஆமாம், இந்த காரி தையீப் காசிமி என்று சொல்லக்கூடியவன் காசிம் நானுத்துவின்னு சொன்னேன் தெரியுமா, அந்த காசிம் நானுத்துவியுடைய பேரன். அவனை கூப்பிட்டு மதரசாவை ஓப்பன் செய்கிறாரு. கேட்டாக்கா எங்களுக்கும் வஹாபிகளுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாரு. நாங்கள் வக்ஃபு செஞ்சுருக்கிறோம் நூரி ஷா சொல்கிறாரு, தேவபந்துக்கு வக்ஃபு செஞ்சுருக்கிறோன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் வஹாபிகளுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் வஹாபிகளுக்கு தொடர்புடையவர்கள் என்பது இந்த ஆதாரங்களின் மூலமாக நிரூபணமாகின்றது. ஒரு ஆதாரம், ரெண்டு ஆதாரம் இல்லை, பல ஆதாரங்கள் நிரூபிக்கின்றது. இவர்கள் வஹாபிகளுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், வழிகேடர்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். வழிகேடர்களுடன் யார் தொடர்பில் இருக்கின்றானோ அவனும் வழிகேடன் என்பதுதான் மார்க்கத்துடைய சட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதன் பிறகு பாருங்க, சில்சிலாலே தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. மதரசாவுடைய திறப்பில் அவங்கள வந்து இணைச்சிக்கிட்டாங்க. இந்த வக்ஃபு செய்யக்கூடிய விஷயத்தில் நூரி ஷாவினர்கள் தேவபந்தை வந்து இணைத்து கொண்டார்கள். அதன் பிறகு பாருங்க, இவர்களை ரஹமத்துல்லாஹி அலை, ரஹமத்துல்லா அலைன்னு சொல்லி சொல்லக்கூடியது. முதல் இது பாருங்க, கனி சிஷ்தி நூரி, அவர் வந்து நூரி மலர்னு சொல்லிட்டு ஒரு மலரை வந்து வெளியிட்டார். இவர் ஏதோ சாதாரண ஏதோ ஒரு முரீதுன்னு கிடையாது. இந்த ஃபத்துவாலேயே நீங்கள் இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவர் கூடயே வந்து நூரி ஷா கூட இருக்கிறார். எடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து இதில் வந்து இருக்குது. நூரி மலர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இவங்க வந்து வெளியிட்டாங்க. அந்த நூரி மலரில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அதாவது சூஃபியாக்களை பற்றி பேசிக்கிட்டே வந்துட்டு என்ன சொல்கிறாருனாக்கா, இதனை பொறுத்து கொள்ளாத, காழ்ப்புணர்ச்சி கொண்ட, வெளிரங்க அறிவு கொண்டவர்கள் சூஃபியாக்கள் மீது பொறாமை கொள்கின்றனர். எந்த அளவுக்கு பொறாமை நம்மளுக்கு, இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பொறாமை வேறையா.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள் நீ எழுதினார் இல்லையா, அதுல பொறாமையா எங்களுக்கு? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மாதல்லா சும்மா மாதல்லா. பாருங்க, அவன் எழுதியிருக்கிறான், தொழுகையில நபியுடைய நினைப்பு வருவதானது ஆடு மாடு கழுதையுடைய நினைப்பில் மூழ்கி போவதை விட ஆக கெட்டதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறான். அது எங்களுக்கு வந்து பொறாமை வேற, காழ்ப்புணர்ச்சி வேறையா இவங்க வேலை கொண்டவர்கள், வெளியரங்க அறிவு கொண்டவர்கள். யாரு? நம்ம ஹதரத் காசி இர்தஸா அலி கான் சாப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, இதே போன்று ஹதரத் காசி பத்ருத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி போன்ற பெரும் பெரும் மகான்கள், மகானி எழுதிய ஹதரத் அல்லாமா மாப்பிளை லப்பை ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, இவங்கெல்லாம் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள். என்ன பண்ணிட்டாங்களா, பொறாமையின் காரணத்தினால இவர்களை வந்து காஃபிர்னு ஃபத்வா கொடுத்துட்டாங்களா. இங்கே பாருங்க, இந்த அடிப்படையில் தான் தங்களது அறிவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் சூஃபியாக்களை எதிர்க்கவும் ஃபித்னா ஃபசாதுகளை பருத்தவும் அவர்களை பிதத்திகள் என்றும் காஃபிர்கள் என்றும் ஃபத்வா கொடுப்பதை இஸ்லாமிய வரலாற்றில் பல சம்பவங்கள் நிரூபிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலி ஃபத்வாக்களுக்கு ஹதரத் ஷம்ஸ் தப்ரேஸ், ஹதரத் ஜுனேதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிடையாது. ஷம்ஸ் தப்ரேஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போடலை, ஜுனேதுல் பக்தாதிக்கும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போடலை, ஹதரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறார். முதலானோர் பலியானார்கள். இப்போ பாருங்க, ஃபத்வா கொடுத்தது யார்? அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள். அந்த உலமாக்களை வெளியரங்க அறிவு கொண்டவர்கள், பொறாமைக்காரர்கள், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் சொல்லி எழுதியிருக்கிறாரு. இவருக்கும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்திற்கும் தொடர்பு இருக்கின்றதான்னு சொல்லிட்டு பார்த்துக்க வேண்டும். நிச்சயமா கிடையாது சகோதரர்களே. அதே போன்று பாருங்க, கௌசி ஷா அவர் வந்து 100 சொல்லிட்டு ஒரு நூலை வந்து எழுதினார். அந்த நூலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே இருக்கு பாருங்க, 100 கௌசி ஷா வந்து எழுதிய நூர். இது யார் அவர்னு சொன்னால் நூரி ஷாவுடைய ஷேக் அவர் எழுதிய புத்தகம். அதில் வந்து அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அஷ்ரஃப் அலி தானவியை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். குறிப்பாக நூற்றுக்கணக்கான கிதாபுகளின் ஆசிரியராக, இங்கே பாருங்கள் 100 தமிழுடைய புத்தகம். இந்த நூலில் பக்கம் வந்து 11, அதாவது 11 அவங்க வந்து எழுதுறாரு. குறிப்பாக நூற்றுக்கணக்கான கிதாபுகளின் ஆசிரியராக இருந்த மௌலானா அஷ்ரஃப் அலி தானவின்னு போட்டு ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு. அதே போன்று பக்கம் 57 என்ன போட்டிருக்காரு, இந்த ஹதீஸ்களை ஹதரத் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவின்னு போட்டு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கள் தகஷுஃப் என்ற கிதாபுல வந்து எடுத்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறார். அதன் பிறகு பாருங்க, ஹதரத் குத்புல் ஆரிஃபீன் ரயீசு சாலிகீன் மௌலானா அல் ஹாஃபிஸ் கலீல் அஹமத் சஹாரன் பூரி முஹாஜிர மதனி குத்திஸ சிர்ரஹு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறார். அதே போன்று இதை ஹதரத் ஹக்கீமுல் உம்மத் மௌலானா ஷேக் முஹம்மது அஷ்ரஃப் அலி தானவி தாமத் பர்காத்துஹு அப்படின்ட்டு எழுதியிருக்கிறார். இப்போ பாருங்க, இங்கே ஒரு கேள்வி எழும். அதாவது இந்த நூல் எழுதும்போது, அவர் முதலாக எழுதும்போது அஷ்ரஃப் அலி தானவி உயிரோடு இருந்தார். அஷ்ரஃப் அலி தானவி உயிரோடு இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரு நூலை எழுதுகிறோன்னு சொன்னால் அந்த நூலை யார்கிட்ட கொடுத்து கொடுப்போம்? அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்கள் கிட்ட கொடுத்து அதுக்கு தஹ்ரீஸ் வந்து வாங்குவோம். அதில் வந்து நீங்கள் வந்து சிறப்புரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்குவோம். ஆனால் அவர் என்ன எதில் வாங்குறாரு? மக்ஸனே குர்ஆன் அது காட்டுங்க. அவர் வந்து இது வந்து 100 என்று சொல்லக்கூடிய கௌசி ஷா உடைய நூலுக்கு மக்தூப் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி சாஹிப் மௌசூமா ஹசரத் கௌசி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க. யாரு? அஷ்ரஃப் அலி தானவி லெட்டர் போட்டிருக்கிறார். யாருக்கு? கௌசி ஷாக்கு. முஹத்தரம் அஸ்ஸலாமு அலைக்கும், आपके मुरसला नुस्खा 100 को बिल इस्तियाब देखा. நீங்கள் அனுப்பி வைத்த 100 நான் பார்த்தேன். பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு,
देखा मसला जबरो खदर को जिस शरह बस्त के साथ आपने बयान फरमाया है वो आप ही का हक है. அவர் பாராட்டுறார். யார்? அஷ்ரஃப் அலி தானவி பாராட்டி அவர் வந்து இந்த நல்ல புத்தகம் ஜப்ரு கதருடைய விஷயத்தில் நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் வந்து எனக்கு புரிய வச்சிருக்கிறீங்க, எனக்கே புரியாத விஷயத்தை நீங்கள் புரிய வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அஷ்ரஃப் அலி தானவிக்கே புரிய வச்ச இவர்கள் எந்த அளவிற்கு வழிகேடர்கள் சொல்லிட்டு புரிஞ்சுக்குங்க. ஆகையால் ரஹமத்துல்லாஹி சொல்லியும் இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தன்னுடைய தொடர்பை இந்த வழிகேடர்களுடன் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் நாங்கள் நூரிஷா தரீகாவினர்கள் வழிகேடர்கள் சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். அதன் பிறகு பாருங்க, இவர் கொடுத்த கிலாஃபத்துகள் எல்லாமே யாரு? நூரிஷா இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்த கிலாஃபத்துகள் எல்லாமே தப்லீகை சார்ந்தவர்கள் தான் கொடுத்துருக்கிறாரு. ஃபைசி ஷா அவர் வந்து இங்கே பாருங்க, இதே நூரி மலரில் வந்து போட்டிருக்கிறாங்க, பக்கம் வந்து 123. அதில் சொல்கிறாங்க, இவர்களின் பேச்சின் மகிமையால் கமுதி ஐக்கியப்பட்டது, திரளாக கூடி கண்ணீர் மர்கள் சென்னைக்கு வழி அனுப்பி வைத்தனர். அந்த காலங்களில் கோட்டைக்குப்பம், நெல்லிக்குப்பம், பாண்டிச்சேரி, கடலூர், திண்டுக்கல் போன்ற தப்லீக் இஸ்திமாக்களில் பிரதான பேச்சாளராக இடம் பிடித்தார். தப்லீகுடைய கூட்டத்தில் போயிட்டு பிரதான பேச்சாளராக இடம் பிடித்தவருக்கு கிலாஃபத்து கொடுத்திருக்கிறார் நூரிஷா. இப்போ அவருக்கு இவர் தப்லீகில் இருக்கிறது தெரியாதா? தெரியும், தெரிஞ்சிருந்தோம் கொடுத்திருக்கிறார். இவர் காலம் முழுக்க அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு இருந்தார். ஃபைசி ஷா, ஜுஹரி ஷாவும் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு இருந்தார். இந்த ஜமாலி ஷா அவரும் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு இருந்தார். அஷ்ரஃப் அலி தானவி அவரெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி அவர் கொடுத்திருக்கிறார் கிலாஃபத்தை. அப்போ இவர் யார்? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவரா? அதன் பிறகு பாருங்க, இது துர்ரே தஸவ்வுஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிதாபு. இதுவும் நூரிஷாவுடைய ஒரு கலீஃபா டாக்டர் சரியத் கலீலுல்லா ஷா நூரி சிஷ்தி அப்படின்ட்டு போட்டிருக்கு. அவரை பற்றி அந்த நூலுடைய அந்த அட்டை பக்கத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க, இன்கா தால்லுக் दीनी मामलात में 18वें साल की उम्र से तबलीगी जमात के साथ रहा है. யார்? இந்த கலீலுல்லா ஷா நூரி என்று சொல்லக்கூடியவர் நூரி ஷாவுடைய கலீஃபா. அவரும் தன்னுடைய 18வது வயசிலிருந்து தப்லீகில் இருந்தார். அப்படி இருந்தவரை கிலாஃபத்து கொடுத்திருக்கிறார். அப்போ இவர் யார்? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் தப்லீகுக்காரர்களுடன் நட்பு வைத்தாலே அவங்க கூட வந்து நான் பேச மாட்டாங்க, நட்பை வந்து முறிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது இவர் அவரை தேடி தேடி அவரை வந்து ஹிலாஃபத்து கொடுத்திருக்கிறார்னு சொல்லி சொன்னால், இது வழிகேடான சில்சிலா என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவது என்பதை நமக்கு விளக்கம் கொடுங்கள். அதன் பிறகு பாருங்க, இவங்க என்ன பண்ணுறதுனாக்கா அவங்களுடைய குஃபரை தாங்கி பிடிப்பது. நூரிஷாவினர்கள் ஏன்பா அஷ்ரஃப் அலி தானவி இப்படி எழுதியிருக்கிறாரு, கலீல் அஹ்மத் அம்பேத்கர் இப்படி எழுதியிருக்கிறாரு, அவர் வந்து இப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன தெரியுமா பண்ணுறது? இல்லை, அவர் அந்த அர்த்தத்தில் எழுதியிருக்க மாட்டார், அவர் வேறு அர்த்தத்தில் எழுதியிருப்பார். இந்த அர்த்தத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்தில் பார்த்தாக்கா அது குஃப்ரு தான். ஆனால் அவங்க ஒரு அர்த்தத்தில் வச்சுருப்பாங்க, அந்த அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது குஃப்ரு இல்லை, ஈமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதை வந்து வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் இவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்களா அல்லது வழிகேடானவர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. இங்க பாருங்க, இதற்கு ஒரு வசனத்தை நான் வந்து காட்டுறேன் பாருங்க. குர்ஆன்ல வந்து அல்லாஹ் வந்து சொல்றான், குல் ஃபலிமா தக்துலூன அன்பியா அல்லாஹி மின் கப்லு இன் குன்தும் முஃமினீன். சூரா பக்ரால ஆயத் நம்பர் 91 அல்லாஹ் வந்து சொல்றான். இந்த வசனத்தில் பாருங்க, அல்லாஹ் கேட்குறான். யாரை பார்த்து கேட்குறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தவர்களை பார்த்து அவங்கள பார்த்து கேட்குறான், நீங்கள் ஏன் அன்பியாமார்களை நபிமார்களை கொலை செய்தீர்கள் பனி இஸ்ரவேலர்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பார்த்து கேட்குறான். நீங்கள் ஈமான் கொண்ட நிலையில் அவர்களை ஏன் கொன்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து கேட்குறான் சூரா பக்ரால. அது ரெண்டு இடங்கள்ல குர்ஆன்ல வந்து 2 இடங்கள்ல இந்த மாதிரி வசனம் வந்து வருது. இப்போ இதுக்கு ஷரா செய்யக்கூடியவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க?
அந்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பனி இஸ்ரவேலை சார்ந்தவர்கள், யகூதிகள், யூதர்கள், அவர்கள் எந்த நபிமார்களையும் கொல்லவில்லையே, அந்த யார்களையும் கொல்லவில்லையே. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லும்போது தஃப்சீர் ஜலாலைன்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, அவங்க கொலை செய்யல, கொலை செய்தவர்களை ஆதரித்தார்கள். கொலை செய்தவர்களை ஆதரித்தாலும் கொலை செய்யக்கூடியவர்களில் அவர்களும் பங்கு பெற்றவர்கள் ஆவார்கள். அப்போ இந்த குஃப்ரியத்தான வழிகேடான விஷயங்களை எழுதிய வழிகேடர்களான இந்த வஹாபிய தியோபந்திகள், தப்லீக்காரர்கள் அவர்களை வக்காலத்து வாங்கும், அவர்களுடைய இவாரத்துக்கு அதாவது வியாக்கியானங்கள் கொடுக்கக்கூடிய இவர்கள் வந்து அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்களாக எப்படி இருக்க முடியும்? நிச்சயமாக இவர்கள் வழிகேடர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதன் பிறகு பாருங்க, இதே போன்று இவங்க என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இல்லை எங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு கிடையாது, இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, யாரை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பதில் கொடுக்கறது. ஒருவர் வந்து தப்லீகுக்கு வந்து எதிர்ப்பாளியாக இருந்தாக்கா, இல்லை நாங்கள்லாம் தப்லீகுக்கு வந்து ஆதரவு கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது, இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, நம்ம மேலே இட்டு கட்டுறாங்க. இல்லை ஒருத்தர் வந்து சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவராக இருந்தாக்கா அவரை கிட்ட வந்து இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் வந்து யசீதியே வந்து காஃபிர்னு சொன்னாங்க, ஆனால் வந்து இமாமே ஆசம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து அவங்க வந்து காஃபிர்னு சொல்லலை. அதாவது ஆட்களை பார்த்து இவங்களுடைய பதில்கள் வந்து அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் தான் நம்ம திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய இவங்களுடைய ஒரு சில்சிலா, ஆமீர் கலிமி என்று சொல்லக்கூடிய ஆமீரி சில்சிலா, அவருடைய ஒரு கூட்டம் அங்கே ஒரு பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து அங்கே நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இந்த நூரிஷாவுடைய மகன் அஸ்ராருல்லா ஜீலானின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்திருந்தார். அங்கே அதில் ஆமீர் கலிமி ஷா அவர்களுடைய மகனும் அதில் வந்து கலந்து கொண்டார். அப்போ அந்த கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு, யார் அஷ்ரஃப் அலி தானவியை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவரை நாங்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தாவை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி சொல்கிறார். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனோம். அப்போல்லாம் நம்மளுக்கு தெரியாது இவங்கெல்லாம் வந்து அஷ்ரஃப் அலி தானவியை சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டுட்டோம், என்னடா சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த விஷயத்தை சொன்னோம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுல்தான் பாகவி கூட வந்து விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த விஷயம் வந்து அங்கே சொன்னோம். உங்கள் கூட்டத்திலேயே வந்து அஷ்ரஃப் அலி தானவியை வந்து ஆதரவு தெரிவித்து பேசுனீங்களேங்க அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை கண்டிப்பாக அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, எங்களுடைய பீர்சாதா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, இது வந்து ஹவுஸ் மதனி சொல்லக்கூடிய பொய் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ பொய் ஒரு அபாண்டம் நம்ம மேலே வந்துருச்சு இல்லையா, நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் நடத்தணும். ஆப்ரேஷன் சொன்னாக்கா ஏதோ டாக்டர்கள் உட்கார்ந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அந்த ஆப்ரேஷன் கிடையாது. நாங்கள் ஒரு டீம் அமைச்சு இவர்கள் இப்போ கூட அதே நிலையில் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு 3 கேமராக்கள் எடுத்துகிட்டு போனோம். ஒரு பென் கேமரா, ஒரு வந்து செல்ஃபோனில் ஆடியோ மிஸ் ஆனால் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 3 கேமராக்கள் எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, போனவங்க எல்லாமே கூட வந்து எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. போய் என்ன பண்ணாங்கனாக்கா டைரெக்டாக அஸ்ராருல்லா ஜீலானி நூரிஷாவுடைய மகன்கிட்டயே உட்காந்து கேட்டோம், இங்கே பாருங்கள், நம்ம இலாகாவில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து உங்களுடைய சில்சிலாவில் பையத் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து சில ஆட்சேபனைகள் இருக்குது, அந்த ஆட்சேபனையின் காரணத்தினால்தான் நம்ம வந்து பையத் ஆகாமல் இருக்கிறோம். அது வந்து நீங்கள் தான் ரொம்ப பெரியவர்னு சொல்லி சொன்னாங்க, நீங்கள் தான் வந்து அந்த குண்டான விளக்கெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். இது மாதிரி வந்து அஷ்ரஃப் அலி தானவியை வந்து நீங்கள் ரஹ்மத்துல்லாஹின்னு சொல்கிறீங்களாமே, அப்படி சொன்னால் அப்படி சொல்லக்கூடியவராக நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறதுக்காக வேண்டி போயிருந்தோம். அவர் சொன்னார், ஆமாம் இது சொல்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இல்லைங்க உங்களுடைய சில்சிலா ஆமீரி சில்சிலா வந்து இல்லை நாங்கள் வந்து அப்படி சொல்கிறது கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே. அப்போ அவர் சொல்கிறாரு, எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், அவருடைய ஷேக் நூரிஷா சொல்லியிருக்கும் போது அவரும் சொல்லித்தான் ஆக வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவருடைய சில்சிலா முன்கத்தே ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம 3 பேர் அல்லாஹ்வுடைய கிருபையில் சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு தாடிகள் வந்து வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் போயிட்டு நம்ம வந்து சாட்சியை வாங்கிட்டு வந்தோம். ரெக்கார்டிங்கும் இருக்குது. ஏன்னா சாட்சி என்ன தரமா பண்ணிவிடுவாங்க, இல்லை இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க.
அதனால ரெக்கார்டிங்கும் வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையில அதுவும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நேரம் வரும்போது அதுவும் போட்டு காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். 3 மணி நேரம் பேசணுங்க, 3 மணி நேரம். அதில் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இப்போ பாருங்கள், இவர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அந்த இபாரத்துகள் எல்லாம் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கலை, அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க இல்லையா? அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இது குஃப்ரே கிடையாது, இது குஃப்ருன்னு சொல்லிட்டு எங்களை நிரூபிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை வெளிப்படையாக குறைத்திருக்கக்கூடிய அஷ்ரஃப் அலி தானவியுடைய இபாரத்தை நிரூபியுங்கள் சொல்லிட்டு கேட்கிறார். அப்போ வக்காலத்து வாங்கக்கூடியவன் அவன் வந்து எப்படி அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவனாக இருக்க முடியும்? நிச்சயமாக அவன் வழிகேடன் தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதன் பிறகு பாருங்க, அவர் சொல்றார், யார்? அஸ்ராருல்லா ஜீலானி. அஸ்ராருல்லா ஜீலானி இங்கே கூட அவர் வந்து அவருடைய அண்ணனுடைய மகனை வந்து கூப்பிட்டு வர்றாங்க இங்கே இந்த ஏரியாலையும். இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றார், ரொம்ப ஃபக்கரா சொல்றார், அதாவது நான் வந்து அத்தக்தூர் என்று சொல்லக்கூடிய ஜாமியா நிசாமியாவில் இருக்கக்கூடிய ஒரு பட்டம், அந்த பட்டத்தை நான் வந்து செஞ்சிருக்கிறேன். அவர் யார் மீது அந்த புத்தகத்தை வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறார் தெரியுமா? அஷ்ரஃப் அலி தானவியுடைய கிதாப் அத்தகஷ்ஷுஃப்ல நான் செஞ்சேன். எத்தனை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய கிதாப்களெல்லாம் விட்டுட்டு நான் வந்து அஷ்ரஃப் அலி தானவியுடைய கிதாபில் தான் நான் வந்து இதுவே செஞ்சேன். பிஹெச்டியே நான் வந்து அவருடைய இதில் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்குண்டான ஆதாரமும் அந்த வீடியோ ரெக்கார்டில் வந்து பதிவாயிருக்கு. அதன் பிறகு பாருங்க, சுல்தான் பாகவி இந்த விஷயம் ஏன்னாக்கா இங்கே இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி சுல்தான் பாகவி செய்யக்கூடிய குழப்பங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க இருக்கின்றது. இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இன்னைக்கு சுல்தான் பாகவி தான் இவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சொம்ம சிப்பனமாக இருக்கிறார். ஏன்னாக்கா இவர் தான் ஆதாரங்களை வந்து கொடுத்து மக்களுக்கு வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இந்த கூட்டம் வந்து வழிகேடான கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஆனால் அவர் எப்படி ஆதாரங்கள் காட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு உதாரணங்களை நான் வந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, சேலத்தில் ஒரு மாநாடு நடந்தது. இப்போ சமீப காலத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6 மாதம் கூட இருக்கும் நடந்து. அந்த மாநாட்டில் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, தப்லீக் ஜமாத்துக்காரர்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாராம். என்ன சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாராம்? அந்த காலத்தில் இருந்தவர்கள் இந்த மாநாடு எதுக்கு போடப்பட்டது என்று சொன்னால், இந்த திருச்சியில் தப்லீக்காரர்கள் ஒரு மாநாடு போட்டாங்க. போட்டு என்ன பண்ணாங்க, ஃபாத்தியா கூடாது, மீலாது கூடாது அப்படின்லாம் சொன்ன பிறகு இவங்க அதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக மாநாடு போடுறாங்களாம். போட்டுட்டு என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய தப்லீக்காரர்கள் வந்து மாறிட்டாங்க, அவங்க வந்து வஹாபிகளாக ஆயிட்டாங்க, அவங்க வந்து அஷ்ரஃப் அலி தானவியுடைய கொள்கைகளை வந்து மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பித்தலாட்டங்களை அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு. அந்த பித்தலாட்டங்களை தான் இப்போ வந்து காட்ட போகிறோம். இப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு கவிதையை காட்டுறார், ஒரு புக்கை காட்டி, நான் வந்து அந்த இது இருந்தாக்கா நான் காட்டலான்னு நினச்சிருந்தேன், ஆனால் வந்து நேரம் இல்லாததுன்னு ஒரு காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இன்ஷால்லா நம்ம வந்து இந்த வீடியோ வரும்போது அதை நம்ம வந்து இதில் போட்டு நம்ம வந்து வெளியிடுவோம் இன்ஷால்லா. அதுவும் நம்ம வந்து பண்ணலாம் இன்ஷால்லா. அந்த கிளிப்பை போட்டு நம்ம வந்து காட்டுவோம். இப்போ அதில் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு நூலை காட்டுறார், நஷ்ரு தீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூலை காட்டி அந்த நூலில் ஒரு பைத்துகளை வந்து காட்டுறாரு. இந்த பைத், இந்த இது நீங்கள் பார்த்தீங்களாக்கா அந்த கிளிப்பில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த பைத்தை வந்து காட்டுறாரு. காட்டி இதில் வந்து யா ஷஃபி அல் இபாத் ஹுஸ்பியதி என்று சொல்லக்கூடிய அந்த பைத்து, அதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்திகாசா கேட்கக்கூடிய பைத்துகள் எல்லாம் வந்திருக்கு. அதை வந்து அஷ்ரஃப் அலி தானவி தர்ஜுமா செஞ்சிருக்கிறாரு. இதுலேருந்து என்ன விளங்குது, அஷ்ரஃப் அலி தானவியுடைய கொள்கை என்ன? அவர் வந்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்திகாசா செய்யலாம் என்கின்ற கொள்கையில் இருக்கக்கூடியவர் அப்படின்ட்டு இதில் வந்து போட்டிருக்கிறாங்க. போட்டு இது காட்டுறாரு அவர். காட்டிட்டு பார்த்தீங்களா, அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ வரக்கூடிய எடிஷனில் இந்த பயத்தை எடுத்துட்டாங்க. அப்போ அஷ்ரஃப் அலி தானவி இருக்கும்போது இந்த பயத்து இருந்தது, ஆனால் பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் அந்த பயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி, அஷ்ரஃப் அலி தானவி அவர் வந்து அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய கூட்டத்தில் தான் இருந்தார், இவங்க தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி எங்களுக்கும் பதில் கொடுக்குறாராம், தப்லீக்காரர்களுக்கும் பதில் கொடுக்குறாராம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து பேசியிருக்கிறார்.
அவர் என்ன நினச்சிட்டாரு, அவர் காட்டின உடனே ஐயோ ஆமாம் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறார். ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எல்லா இதுலேயும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கல. இது அஷ்ரஃப் அலி தானவி உயிரோடு இருக்கும்போது வெளிவந்த நஷ்ருத்தீவுடைய நுஸ்கா. அந்த நுஸ்காலேயே இந்த பயத்து கிடையாது. அவர் இருக்கும்போது அந்த பயத்து கிடையாது. நீங்கள் வேணால் எடுத்து பார்க்கலாம். இந்த இதிலே கூட அந்த பயத்து கிடையாது. இதன் மேலே தான் அந்த பயத்து இருந்தது, அந்த பயத்து கிடையாது. அதே போன்று இன்னொரு நுஸ்கா, இதுவும் அவருடைய காலத்தில் வெளியில் வந்த ஒரு நுஸ்கா. அந்த நுஸ்காவிலும் கிடையாது. இங்கே பாருங்கள், பழைய நுஸ்கா, பழைய பதிப்பு, அந்த பதிப்புலையும் அந்த இது கிடையாது. அப்போ பாருங்க, எப்படியாவது அஷ்ரஃப் அலி தானவியை இறைநேசராக காட்டணும், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தாக காட்டணும், மக்களை குழப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக வேண்டி இவர் செஞ்சிருக்கிறார். இப்போ இது காட்டியிருக்கிறார். சரி, இந்த காட்டினார் இல்லையா, அதுலயே என்ன போட்டிருக்கு பாருங்க, லி முஅல்லிஃபிஹி, இது முஅல்லிஃப் உடையது, இந்த கிதாப் எழுதியவன் அவர் உடையது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ அவர் எழுதியிருந்தா, அஷ்ரஃப் அலி தானவியே எழுதியிருந்தா அவர் எதுக்கு இப்படி போட்டிருக்கணும், லி முஅல்லிஃபிஹின்னு எப்படி எதுக்கு போட்டிருக்கணும்? அப்போ பிற்காலத்தில் யார் பிரிண்ட் பண்ணாங்களோ அவங்க இந்த பயத்தை சேர்த்துருக்குறாங்க, இந்த பயத்தை சேர்த்துருக்குறாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி, சரி பயத்தை சேர்த்தாங்க, அப்புறமா சேர்த்துருக்குறாங்க, அவர் எழுதிய பயத்தா இல்லையா அது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அஷ்ரஃப் அலி தானவி அப்படியே எழுதியிருந்தாலும் அவர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை விட்டும் மாறுவதற்கு முன்னால் எழுதிய பயத்தாக இருக்கும். அதை எடுத்து இவரை போட்டிருக்கலாம். ஆனால் அவர் பிற்காலத்தில் மாறிவிட்டார் என்பதற்கு ஆதாரங்களை நான் காட்டுறேன். இவர் என்ன சொல்லுவார், அஷ்ரஃப் அலி தானவி முன்னாடி வஹாபியா இருந்தார், பின்னாடி அவர் சுன்னத் ஜமாத்தா மாறிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் காட்டுவார். நாங்கள் எப்படி தெரியுமா காட்ட போகிறோம், அவர் முன்னாடி சுன்னத் ஜமாத்துடைய கொள்கையில் இருந்தார், பிற்காலத்தில் வஹாபியாக மாறிவிட்டார் என்பதை காட்ட போகிறோம். இப்போ பாருங்க, ஏன்னாக்கா இந்த பயத்துக்காக வேண்டி இவர் சுன்னத் ஜமாத்தா இருக்கும்போது எழுதியிருக்கலாம், அது எழுதியதை பிற்காலத்தில் யாரோ எடுத்து அது போட்டிருக்கலாம். ஆனால் அவர் எழுதும்போது அந்த கிதாபில் இந்த பயத்து கிடையாது என்பது நிரூபணமாகிவிட்டது. இப்போ பாருங்க, முதல் ஆதாரம் அந்த 200 வருட இறைநேச செல்வர்கள். இப்போ பாருங்க, இது 200 வருட இறைநேச செல்வர்கள் ஜி. ஆமாம், எழுதியவர் யார், கமாலுத்தீன் பாகவி. சுல்தான் பாகவி யாரை போற்றி புகழ்கின்றாரோ அந்த கமாலுத்தீன் பாகவி எழுதியது, அதாவது தமிழாக்கம் செய்தது. அந்த நூலில் பாருங்க, மீலாதுன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு போட்டிருக்கிறாங்க, மீலாதுன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஜ்ரத் ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிரே மக்கி அவர்கள் மௌலூது ஓதுவது சரி என்று கூறி வந்தார்கள். மௌலூது ஓதுவது சரி என்று கூறி வந்தார்கள். அது சரிதான் என்று ஏற்றுக்கொண்டு இருந்தார்கள். யாரு? ஷேக்கு. யாருக்கெல்லாம் ஷேக்கு? ரஷீத் அஹமத் கங்கோஹி, கலீல் அஹமத் அம்பேட்வி, காசிம் நானோத்வி, அஷ்ரஃப் அலி தானவி, இவர்கள்லாம் ஷேக். ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர மக்கி அவங்க மௌலூது ஓதுவது சரி, அது சரிதான் என்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதையொட்டியே சில காரணங்களை கருதி ஹஜ்ரத் தானிவி அவர்களும் கான்பூரில் இருந்த ஆரம்ப காலத்தில் இதனை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். பிற்காலத்தில் பாருங்க, எனவே ஹஜ்ரத் கங்கோஹி அவர்கள் அதற்கு மறுமொழியாக எழுதினார்கள். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அஷ்ரஃப் அலி தானவிக்கு அவர் புரிய வைத்தார். புரிய வச்சு என்ன பண்ணுறாரு, பிற்காலத்தில் தன்னுடைய ஷேக் இறந்த பிறகு, ரஷீத் அஹமத் கங்கோஹியுடைய தொடர்பில் ஏற்பட்ட பிறகு அஷ்ரஃப் அலி தானவி மாறிவிட்டார். அவர் மாறி என்ன பண்ணுறாரு, படிப்படியாக எடுத்த உடனே முதல் நாள்லேயே வஹாபியா மாறுறது கிடையாதுங்க. ஒருத்தன் வஹாபியா மாறணும்னு சொன்னாக்க படிப்படியாக முதல்ல மீலாது கூடாதுன்னு சொல்லுவான், அப்புறமா இஸ்திகாசா கூடாதுன்னு சொல்லுவான், அப்புறமா ஜியாரத்து கூடாதுன்னு சொல்லுவான். இதே மாதிரி முழுமையான ஒரு வஹாபியாக மாறிடுவார். இதே போன்றுதான் அஷ்ரஃப் அலி தானவியும் படிப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முல் கைபை மறுத்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதை மறுத்தார். இதே போன்று மறுத்து அவர் முழு வஹாபியாக மாறிவிட்டார் என்பதற்கு இந்த நூலே சாட்சியாக இருக்கின்றது.
பிற்காலத்தில் அவர் வந்து மாறிவிட்டார். சரி, ஆமாம். இப்போ பாருங்க, இதில் வந்து இந்த இது மட்டுமல்ல, ஹாஜி சாஹிபின் கிதாபான ஹஃப்த் மசலா இவர்களின் கையில் கிடைத்த போது அதை எரித்து விட்டார்கள். ஹஃப்த் மசலான்னு நான் என்ன தெரியுமா, இவர் தமிழாக்கம் பண்ணி வெளியிட்டார் தெரியுமா, நடுநிலை பேணுவீர். பேர்லிய குழப்பம், பேர்லிய வழிகேடு எப்படின்னு கேட்பீங்க. வெளியிட்டது வந்து தமிழாக்கம் பண்ணி வெளியிட்டது வந்து சுல்தான் பாக்கவி, நூரிஷா தரிகாவினர்கள் வெளியிட்டது. இப்போ பாருங்க, ஆமாம், இப்போ அதில் வந்து அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, பேர்லிய குழப்பம். ஷேக் என்ன எழுதுறாரு, ஹாஜி இம்தாதுல்லா சாஹிப், ஃபைஸ்லா. ஃபைஸ்லான்னா என்னங்க அர்த்தம், தீர்ப்பு. 7 மஸ்லாக்களுடைய தீர்ப்பு. ஷேக் சொல்றாரு தீர்ப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, 2 பேரையும் ஒன்னாக்கி வைக்கிறாராம். என்ன பண்ணி வைக்கிறாராம், ஒன்னாக்கி வைக்கிறாராம். நடுநிலை பேணுவீர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வெளியிடுறாரு, நடுநிலை பேணுவீர். சரி, இந்த நடுநிலை பேணுவீர்னு சொல்லி சொன்ன யார இவர் வக்காலத்து வாங்குறாரோ, ரஷீத் அஹமத் கங்கோஹி அவரெல்லாம் ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு போட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தில். இப்போ பாருங்க, அவர் அந்த ரஷீத் அஹமத் கங்கோஹி என்ன பண்ணார், தன்னுடைய ஷேக்குடைய நூலுக்கு என்ன பண்ணார் பாருங்க. இது மட்டுமல்ல, ஹதரத் ஹாஜி சாஹிபின் கிதாபான ஹஃப்த் மசலா இவர்களின் கையில் கிடைத்த போது அதை எரித்து விட்டார்கள். யார் எரித்தது, ரஷீத் அஹமத் கங்கோஹி எரித்து விட்டார். யார் அவர், ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர மக்கியுடைய முரீது. தன்னுடைய ஷேக்குடைய கிதாபை எரிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய கொள்கையில் கொடுமைக்காரர்கள் இந்த வஹாபிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது தன்னுடைய ஷேக்குடைய நூலை எரிப்பானா? சரிங்க, இல்லைங்க அதில் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்கன்னு சொல்லிட்டு மூலையில் வச்சிருக்கலாம் இல்லையா. அது எரிச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ எந்த அளவிற்கு தீவிரமாக இருந்திருக்கிறார்கள், மீளாது கூடாது என்பதற்காக வேண்டி. அப்படிப்பட்ட ரஷீத் அஹமத் கங்கோஹியுடைய தொடர்பில் ஏற்பட்ட பிறகு அவர் வஹாபியாக மாறிவிட்டார் என்பதை அஷ்ரஃப் அலி தானவியே சொல்றார். பாருங்க, இங்கே இருக்கு இந்த கிதாப், ஹிகாயாத்தே அவுலியா உர்ஃப் அர்வாஹே சலாசா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நூல். இந்த நூலில் பக்கம் வந்து 296. அதில் வந்து ஒருத்தர் கேட்குறார், मौलवी अशरफ अली थानवी इस रोज़ रुखसत होने वाले थे। ये वो ज़माना था जबकि मौलाना से और हज़रत गंगोही से मौलूद वग़ैरह के बाद में मकातिबत हुई थी और मुझे हज़रत मौलाना से उनके मसलक साबिक की वजह से अक़ीदत ना थी। अशरफ अली थानवीन மீது எனக்கு அந்த அளவுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தது. யார் சொல்கிறாரு, ரஷீத் அஹமத் கங்கோஹி உடைய ஒரு முரீது சொல்கிறார், அவர் மீது எனக்கு பிரியம் இல்லை. ஏன்னாக்கா அவர் வந்து முற்காலத்தில் அவர் வந்து மீளாது கூடும்னு சொல்லிட்டு விவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் செஞ்சவர் தான், பிற்காலத்தில் மாறிவிட்டார். இதற்கு சாட்சி அஷ்ரஃப் அலி தானவியே அவருடைய நூல்லேயே அவர் வந்து எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், அப்போ வந்து அந்த முரீது சொல்கிறார், எனக்கு அந்த அளவிற்கு அவர் மீது இது இல்லை. அதனால நான் இவர்கிட்ட கேட்டேன், கங்கோஹி கிட்ட கேட்டேன், ஹதரத் கியா அவர்களுடன் எப்படி நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நல்ல முறையில் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அவர் வந்து மாறிவிட்டாரா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போது கங்கோஹி சொல்கிறார், अमीर शाह इब्तिदा से इस वक्त तक जिस कदर ज़रूर दीन को सूफिया से पहुँचा है, यहाँ इंगे பாருங்க, मौलवी अशरफ अली थानवी साहब अच्छे हो गए அவர் நல்லா ஆயிட்டாரா, அவர் வந்து இந்த மீலாதுடைய விஷயத்தில் வந்து உங்களுடைய கொள்கைக்கு மாறிவிட்டாரா அப்படின்ட்டு கேட்குறார். அவர் சொல்கிறாரு, அச்சே ஹோகே, நிச்சயமாக அவர் வந்து நல்லவராக மாறிவிட்டாரா, உங்களுடைய கொள்கைக்கு வந்து விட்டாரா, பில்குல் அச்சே ஹோகே, நல்லா ஆயிட்டார் அவர். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அவரும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது அஷ்ரஃப் அலி தானவி அவர் சொன்ன அந்த விஷயம் அவருடைய கிதாபிலேயே இருக்குது. அஷ்ரஃப் அலி தானவி முதல்ல வஹாபி இல்லை, பின்னால் தான் வஹாபியாக மாறினார். அதே போன்று பாருங்கள், இன்னொரு கிதாபு, இந்த கிதாபுலையும் அஷ்ரஃப் அலி தானவி பிற்காலத்தில் தான் வஹாபியாக மாறி இருக்கிறான்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தஹகீகுல் ஹக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். இது வந்து 1319, அதாவது 1901 இந்த நூல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க.
அதில் வந்து அஷ்ரஃப் அலி தானவி, ரஷீத் அஹமத் கங்கோஹி அவர்களெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த நூல் போடுறாரு. அது போடக்கூடியவர் வந்து அஷ்ரஃப் அலி தானவியுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து அப்படி சொல்லியும் அவர் ஹஸ்ரத்து அப்படின்ட்டு எல்லாம் வந்து போடுறார். இங்கே பாருங்கள், இந்த நூலில் இருக்கு பாருங்கள். ஹஜரத் மௌலானா அஷ்ரஃப் अली साहब भी गो जब इब्तिदा में कानपुर तशरीफ़ लाए थे, उस वक्त किसी मसलिहत से किसी कदर तामुल फरमाते थे. அவர் முன்னாடி வந்து தேவபந்திலேருந்து படிச்சுட்டு வரும்போது யார்கிட்ட படிச்சுட்டு வந்தார்? ரஷீத் அஹமத் கங்கோஹி கிட்ட தான் படிச்சுட்டு வந்தார். படிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கிருகிருன்னு இருந்தார். அதன் பிறகு और लेकिन जब चंद रोज़ गुजर गए तो आपने खुद देखा कि इसके किस एहतमाम के साथ மீலா ஷரீஃப் में तशरीफ़ लाया करते थे. அதுக்கு பிறகு என்ன ஆயிட்டார்? மீலாதில் வரக்கூடியவராக, மீலாதை கொண்டாடக்கூடியவராக அவர் வந்து மாறிட்டார் அப்படின்ட்டு அதில் சொல்கிறாங்க. அதன் பிறகு பாருங்கள், और किस खूबी और खुश लिहानी से वक्त ज़िक्र विलादत के क़ियाम फरमाकर कसाइद वगैरह करते थे. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை நேரத்தில் நின்று கியாம் செய்து அவர் வந்து கசீதாக்கள் எல்லாம் ஓதக்கூடியவராக இருந்தார். யார்? அஷ்ரஃப் அலி தானவி. गो आजकल वो फिर अपनी किसी जाती मसलिहत से அவர் இன்னைக்கு என்ன ஆயிட்டாரு? மறுபடியும் சில காரணங்களுக்காக வேண்டி மீலாத் और क़ियाम दोनों की ममानत फरमा दी. இப்போ என்ன பண்ணுறாரு? இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. யாருடைய தொடர்பு இது? ரஷீத் அஹமத் கங்கோஹியுடைய தொடர்பு. தன்னுடைய ஷேக், இந்த அஷ்ரஃப் அலி தானவியுடைய ஷேக்காக இருந்த ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி 1899 வந்து அவங்க வந்து மரணிக்கிறாங்க. அது வரைக்கும் அஷ்ரஃப் அலி தானவி கரெக்டாக இருந்தார். அதன் பிறகு இது கூடாது, அகலாத்துல் அவாம் அப்படின்லாம் நூலில் எழுதினார். அகலாத்துல் அவாம் இதில் வந்து ஃபாத்திஹா கூடாது, மீலாது கூடாது, மீலாதில் கியாம் கூடாது அப்படின்ட்டுலாம் நாள் குறிப்பிட்டு மீலாது ஓதுவது கூடாது அப்படின்ட்டுலாம் எழுதியிருக்கிறார் அஷ்ரஃப் அலி தானவி. பிற்காலத்தில் தான் மாறினார். அதன் பிறகு தான் அவர் என்ன பண்ணார்? அஷ்ரஃப் அலி தானவி இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணிய குறைவு செய்ததும் கூட 1903 2 அவர் வந்து பண்ணார். அவருடைய ஷேக் இறந்த பிறகு தான், ரஷீத் அஹமத் கங்கோஹியுடைய தொடர்பில் ஏற்பட்ட பிறகு தான் அவர் வந்து செஞ்சார். ஆகையால் அஷ்ரஃப் அலி தானவியுடைய காப்பாற்றுவதற்காக வேண்டி இவர் என்ன பண்ணுறாரு? இந்த குழப்பங்கள் எல்லாம் செய்கிறார். யார்? சுல்தான் பாகவி நடுநிலை பேணுவீர்னு சொல்லிட்டு கிதாப் போட்டிருக்கிறார். இந்த கிதாபில் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அஷ்ரஃப் அலி தானவி தான் இந்த கிதாபையே எழுதினார். மக்களுக்கு வந்து எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. அஷ்ரஃப் அலி தானவி தான் இந்த கிதாபையை எழுதினார். எப்போ எழுதினார்? அவர் ஷேக் இருக்கும்போது. அவர் ஷேக்குக்கு பிறகு அவர் அந்த கிதாபு வந்து அது வந்து அவர் ஷேக் இது பண்ணாருனாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆனால் இது வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த மீலாது வந்து இது கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபத்வா கொடுத்தார். யார்? அஷ்ரஃப் அலி தானவி. பிற்காலத்தில் அவர் மாறிவிட்டார். அதற்குண்டான நேரம் இல்லைன்னு சொன்னாக்கா பல ஆதாரங்களை எடுத்து நான் காட்டுவேன். அஷ்ரஃப் அலி தானவி பிற்காலத்தில் மாறியதற்குண்டான அந்த எவிடன்ஸோட, தாரீഖுடைய எவிடன்ஸோட இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு பாருங்க, இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அஷ்ரஃப் அலி தானவியை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒரு பொய்யை வந்து சொல்கிறார். என்ன பொய்? இஸ்மாயில் தெஹ்லவி ஆலா ஹதரத் அவர்களை, இஸ்மாயில் தெஹ்லவியை ஆலா ஹதரத் அவர்கள் சையீது தாயிஃபா அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு, இமாமு தாயிஃபா அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யை சொல்கிறார். இது என்ன பண்ணாருனாக்கா, நம்ம இந்த போலி தரிகாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குரூப்பில் இருக்கும்போது கூட இவங்க போட்டாங்க. நான் என்ன பண்ணேனாக்கா அப்போ கேட்டேன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த இபாரத்தை ஆலா ஹதரத் அவர்கள் இப்படி தான் இஸ்மாயில் தெஹ்லவியை நினைத்தார்கள் என்பதை நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டோம். அப்படி இந்த அர்த்தத்தோடு தான் ஆலா ஹதரத் அவர்களே இஸ்மாயில் தெஹ்லவியை ஏற்றிருந்தார்கள் அப்படின்ட்டு என்கின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் ஆலா ஹதரத் அவர்கள் இமாமு தாயிஃபான்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை காட்டுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபலானத்துல்லாஹி அலல் காசிபீன் அப்படின்ட்டு நம்ம வந்து போட்டோம். ஒருத்தர் கூட அதுக்கு பதில் கொடுக்கல. எடுத்து காட்ட வேண்டியது தானே? இல்லைங்க, இந்த கிதாபில் வந்து ஆலா ஹதரத் வந்து இமாமு தாயிஃபான் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
ஆலா ஹதரத் இமாமு தாயிஃபான்னு போட்டிருக்கிறார். எப்படி போட்டிருக்கிறாருனாக்கா, வஹாபிகளை குறிப்பிடும் போது உங்களுடைய இமாமு தாயிஃபான்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறார். நீங்கள் யாரை இமாமாக நீங்கள் ஏற்றிருக்கிறீங்களோ அவர் எழுதியிருக்கிறார்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறார் ஆலா ஹதரத். ஆனால் ஆலா ஹதரத்துடைய கொள்கை இஸ்மாயில் தெஹ்லவியை பற்றி இது கிடையாது. அந்த இஸ்மாயில் தெஹ்லவியுடைய ஆலா ஹதரத் கிட்ட டைரெக்டாக கேள்வி கேட்டாங்க. ஃபத்வா ரஸ்வியாவில் பதிவு செய்யப்பட்ட ஃபத்வா 6வது ஜில்து வால்யூமு பக்கம் நம்பர் 122. அதில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. क्या फरमाते हैं उलमाए दीन मुफ्तियान शरे मतीन इस मसले में कि जो शख्स इस्माइल दहलवी मुसन्निफ तक़वियतुल ईमान को हक़ जानता हो उसके पीछे नमाज पढ़ना चाहिए या नहीं, பையினு தூஜிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் தக்வியத்துல் ஈமான் எழுதிய இஸ்மாயில் தெஹ்லவியை நல்லவர் என்று சொல்லி அவர் ஹக்கானவர், அவர் வந்து சுன்ன ஜமாத்காரன்னு சொல்லிட்டு சொன்னால் அவர் பின்னாடி தொழுகை கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஆலா ஹதரத் கிட்ட. அப்போ ஆலா ஹதரத் சொல்கிறாங்க, அகர் உஸ்கி ஜலாலத் வ குஃப்ரியாத் பர். சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆலா ஹதரத் வந்து இஸ்மாயில் தெஹ்லவியுடைய குஃபுரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே சொல்கிறாங்க பாருங்க, அவனுடைய ஜலாலத் குஃப்ரியாத் पर आगाही होकर उसे अहले हक जानता हो तो खुद उसकी मिसल काफिर है, उसकी तरह गुमराह बद्दीन है और उसके पीछे नमाज की इजाजत नहीं. सुभान अल्लाह. नारे तकबीर, नारे तकबीर, नारे रिसालत, नारे रिसालत. औलादे गौसे आज़म, औलादे गौसे आज़म, उलमाए अहले सुन्नत, उलमाए अहले सुन्नत, मसलके आला हजरत, इश्क मोहब्बत, इश्क मोहब्बत. இப்போ சொல்கிறாங்க आला हजरत, और अगर आगा नहीं तो उसे उसके अक़वाल ज़ाल्ला दिखाए जाए. அவனுக்கு தெரியாமல் அவன் சப்போர்ட் பண்ணுறானாக்கா அவனை எடுத்து காட்டுங்க. காட்டியும் அவன் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி சொன்னால் அவன் பின்னாடி தொழக்கூடாது. அவனுக்கு தெரியாமல் இருக்கு, அப்போ வந்து அது பிரச்சனை இல்லை. ஏன்னாக்கா தெரியாமல் இருக்கிறது ஒரு இது கிடையாது, அது வந்து ஒரு உதிர். அந்த உதிரின் காரணத்தினால் அவரை வந்து நம்ம இது பண்ண மாட்டோம். ஆனால் அவருக்கு தெரியலங்கிற போது நாங்கள் எடுத்து காட்டுவோம். இப்போது இந்த நூரிஷா தரிகாவினர்களுக்கு இஸ்மாயில் தெஹ்லவியை பற்றி தெரியாமல் இருந்திருந்தாக்கா நாம் அவங்கள வந்து வழிகேடுன்னு சொல்லியிருக்க மாட்டோம். நாங்கள் எடுத்து காட்டி கூட இல்லை அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் தக்ஃபீர் செய்த அந்த இபாரத்துகளை இவர்கள் வந்து வக்காலத்து வாங்கக்கூடிய விஷயமாக இருப்பதால் தான் இவர்கள் வழிகேடர்கள்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போது ஒரு இடத்துல இல்லைங்க, பல இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக நான் எடுத்து வந்திருக்கேன். ஆலா ஹதரத் வந்து அவரை வந்து இவர்களுடைய இமாமு தாயிஃபா, இவர்களுடைய இமாமு தாயிஃபா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். எங்கேயோ என்னுடைய இமாமு தாயிஃபான்ட்டு ஆலா ஹதரத் சொல்லலை. இது வந்து இவர் என்ன பண்ணுறாருனாக்கா மக்களுக்கு ஏமாற்றுவதற்காக வேண்டி இவர் எடுத்து காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இதற்கு இருக்கின்றது இஸ்மாயில் தெஹ்லவியுடைய விஷயம். இப்போது அடுத்த ஒரு விஷயம் பாருங்கள், ஆலா ஹதரத் அவர்கள் இஸ்மாயில் தெஹ்லவியுடைய விஷயத்தில் காஃபிர்னு ஃபத்வா கொடுக்கலையே, அப்போ நாங்களும் வந்து அஷ்ரஃப் அலி தானவியோட விஷயத்தில் காஃபிர்னு ஃபத்வா கொடுக்கலாமல் இருந்தால் இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்குறாங்க. அஷ்ரஃப் அலி தானவியுடைய விஷயத்திலும் இந்த 5 நபர்களுடைய விஷயத்திலும் ஆலா ஹதரத் அவர்களே சொல்கிறாங்க, இவர்கள் முத்தக்கல்லிமீன்களுடைய ஷர்த்தின் அடிப்படையில் இவர்கள் காஃபிர்கள். முத்தக்கல்லிமீன்களுடைய ஷர்த்தின் அடிப்படையில் ஒருவருக்கு தக்ஃபீர் செய்துவிட்டால் அவனை யாரும் மோமின் என்று சொல்ல முடியாது. இது சட்டம், இதற்குண்டான ஆதாரங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹியுடைய ஆதாரமே இருக்குது, நம்ம காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அது நேரம் வரும்போது அதை எடுத்து காட்டும். அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, ஒருவன் அவனுடைய குஃப்ரு தெளிவாகி விட்ட பிறகு அவனை காஃபிர் என்று ஒருவன் சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் காஃபிராகிய போய்விடுவான் என்பதுதான் உம்மத்துடைய இஜ்மாவாக இருக்கின்றது சகோதரர்களே. ஆனால் ஆலா ஹதரத் அவர்கள் இஸ்மாயில் தெஹ்லவியுடைய விஷயத்தில் உலமாக்கள் கொடுத்த குஃப்ர் வந்து
குஃப்ரே ஃபிக்ஹி. இது நீங்கள் இதற்குண்டான ஆதாரங்கள்லாம் நம்ம வந்து காட்டுவோம். இதுக்கு தான் நம்ம கூப்பிட்டோம், விவாதத்துக்கு வாங்க. சுல்தான் பாகவிக்கு விவாத அழைப்பு கொடுக்கும்போது குஃப்ரே ஃபிக்ஹி குஃப்ரே கலாமி என்றால் என்னன்னு கேட்டோம். நாங்கள் கேள்வியில கேட்டோம். குஃப்ரே ஃபிக்ஹி ஒருவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்தால் அவரை வழிகேடர் என்று சொல்லுவார்கள் முத்தக்கல்லிமீன்களுடைய மஸ்ஹப்ல. ஆனால் முத்தக்கல்லிமீன்களுடைய மஸ்ஹப்ல ஒருவரை காஃபிர் என்று சொன்னால் அவன் காஃபிர் தான். ஃபுகஹாக்கள் இடையிலும் அவன் காஃபிர் தான். இதுதான் சட்டம். அதை வச்சுத்தான் ஆலா ஹதரத் என்ன பண்றாங்கனாக்கா அல் கௌகபத்து ஷிஹாபியா என்று சொல்லக்கூடிய நூல், இன்னும் பல நூல்களில் இஸ்மாயில் தெஹ்லவியுடைய குஃபரை இது பண்ணி சொல்றாங்க, இவர் மீது ஃபுகஹாக்களுடைய அடிப்படையில் காஃபிர் தான். ஃபுகஹாக்களுடைய அடிப்படையில் காஃபிர் என்று சொன்னால் முத்தக்கல்லிமீன்களுடைய அடிப்படையில் அவன் வழிகேடன் என்பது இது வந்து சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆலா ஹதரத் அவர்கள் முத்தக்கல்லிமீன்களுடைய மஸ்ஹபில் இருந்ததால், ஏனாக்கா ஃபுகஹாக்கள் சில விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. ஃபுகஹாக்கள் அவர்கள் வந்து சில விஷயங்களை பார்க்காம என்ன பண்ணுவாங்க, அது வெளிப்படையில் குஃப்ரா இருந்தாக்க அது குஃப்ருன்னு சொல்லிட்டு ஃபத்வா கொடுத்துருவாங்க. ஆனால் முத்தக்கல்லிமீன்கள் அப்படி கிடையாது. எல்லா ஆங்கிள்லையும் பார்ப்பாங்க. ஒரு ஆங்கிள்லையாவது அவன் வந்து இஸ்லாத்துடைய ஒரு விஷயம் இருக்கான்னு பார்ப்பாங்க. பார்த்து கூட கிடைக்கலங்கிற பட்சத்தில் தான் அவங்க காஃபிர்னு ஃபத்வா கொடுப்பாங்க. அப்போ அஷ்ரஃப் அலி தானவியுடைய விஷயத்தில் ஆலா ஹதரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபத்வாக்களும் இருக்குது நம்மக்கிட்ட. ஆலா ஹதரத் என்ன சொல்கிறாங்க, இவர்களுடைய குஃப்ரு குஃப்ரே கலாமி, இவருடைய குஃப்ரு குஃப்ரே ஃபிக்ஹி. அவரை யார் காஃபிர் சொன்னாக்கா நாங்கள் தடுக்க மாட்டோம், நாங்கள் காஃபிர்னு சொல்ல மாட்டோம், அவ்வளோதான் அப்படின்ட்டு ஆலா ஹதரத் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் காஃபிர்னு சொல்லாததால அவர் வந்து ரஹமத்துல்லாலின்னு சொன்னார்னு சொல்லிட்டு அர்த்தமா கிடையாது, வழிகேடுன்னு சொல்லியிருக்கிறார். யார் அவரை நல்லவர்னு சொல்றாரோ அவர் பின்னாடி தொழுகை கூடாதுன்னு சொல்றார் ஆலா ஹதரத். அப்போ அப்படிப்பட்ட ஆலா ஹதரத் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அபாண்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குஃப்ரே ஃபிக்ஹி குஃப்ரே கலாமி என்பதற்கு உலகத்துடைய விஷயத்தில் ஒரு 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 உதாரணம் காட்டி நான் இது பண்ணுறேன். இந்த உதாரணத்தை வச்சு இந்த உதாரணத்தை போய் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல வேணாம். சும்மா ஒரு புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு உதாரணம். இப்போது ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு ஆகுது. ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு ஏற்பட்டால் அந்த தீர்ப்பை ஆலோசனை செய்வதற்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு ஏற்பட்டு விட்டால் அது ஃபைனல் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதே போன்றுதான் குஃப்ரே கலாமி குஃப்ரே ஃபிக்ஹி. ஒருவர் ஃபுகஹாக்களுடைய மஸ்ஹப்ல ஒருவரை காஃபிராக்கினால் முத்தக்கல்லிமீன்கள் அவரை வழிகேடன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் முத்தக்கல்லிமீன்களுடைய மஸ்ஹப்ல அவன் வந்து காஃபிர்னு சொன்னால் அது நிச்சயமாக விடப்படாது. சரி, இப்போ ஒரு கேள்வி வருது, ஏன் ஆலா ஹதரத் வந்து இது அஷ்ரஃப் அலி தானவியை விட கொடுமையான விஷயங்கள் வந்து இஸ்மாயில் தெஹ்லவி தானே எழுதி வச்சிருக்கிறாரு, அப்போது ஆலா ஹதரத் வந்து ஏன் வந்து காஃபிர்னு சொல்லலை அப்படின்னு சொன்னால், ஒரு ரூமர் அந்த காலத்தில் வந்து ஏற்பட்டது. அந்த ரூமரை பற்றி ரஷீத் அஹமத் கங்கோஹி தன்னுடைய ஃபதாவா ரஷீதியாலேயே பதிவு செஞ்சிருக்கிறார். நம்ம சுன்னத் ஜமாத்காரர்களே என்ன நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க, இஸ்மாயில் தெஹ்லவி தௌபா செஞ்சிட்டாரு, இஸ்மாயில் தெஹ்லவி தௌபா செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தௌபா செஞ்சாங்கன்னு தான் சொன்னாங்களே ஒழிய எந்த விஷயத்தில் தௌபா செஞ்சாங்க அதெல்லாம் சொல்லலை. அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி ஆலா ஹதரத் தக்ஃபீர் செய்யலை, ஆனால் அது குஃபுரு தான் சொன்னாங்க. அந்த இபாரத்தெல்லாம் குஃபுரு, அதை ஏற்றிருக்கக்கூடியவனும் காஃபிரு, அதை ஏற்று இருந்தால் அவன் வழிகேடன் சொல்லிட்டு ஆலா ஹதரத் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து மழுப்பு என்ன தெரியுமா பண்ணுறாங்க, பார்த்தீங்களா, ஆலா ஹதரத்தே காஃபிர்னு சொல்லலை, அதே மாதிரி தான் நாங்களும் சொல்லலை. நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆலா ஹதரத் சொல்லாமல் இருக்கிறதுக்கும் வானத்துக்கும் பூமிக்குள்ள வித்தியாசம். நீங்கள் அவரை வந்து இறைநேசன்னு சொல்கிறீங்க, ஆலா ஹதரத் அவரை ஷைத்தான் தாகூத்னு சொல்லியிருக்கிறார் தன்னுடைய ஃபதாவாக்கல்ல. அப்போது அப்படிப்பட்ட ஆலா ஹதரத் சொன்ன அந்த விஷயங்களுக்கு மாற்றமாக சுல்தான் பாகவி வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மக்களிடையில வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கூட இந்த விவாதத்துடைய இதன் மூலமாகவும் நான் வந்து சொல்கிறேன், குஃப்ரே ஃபிக்ஹி குஃப்ரே கலாமி என்பது வெவ்வேறு. இஸ்மாயில் தெஹ்லவி மேலே கொடுக்கப்பட்ட குஃப்ரு குஃப்ரே ஃபிக்ஹி, ரஷீத் அஹமத் கங்கோஹி அஷ்ரஃப் அலி தானவி மீது கொடுக்கப்பட்ட குஃப்ரு குஃப்ரே கலாமி. இந்த விஷயமாக தெளிவு வேண்டும் என்று சொன்னால் அந்த எல்லா ஆதாரத்தையும் வைத்து நம்ம வந்து பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது
அப்போ நீங்க வழிகேடன் கூட சொல்றது இல்லையேங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வந்து அவரெல்லாம் வந்து மோமின்னு, அவரெல்லாம் வந்து ரஹமத்துல்லாஹி அலை, அவரெல்லாம் வந்து நல்லவர்கள், இறைநேசர்கள். இன்னும் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், நாங்கள் வந்து அவரை வந்து குத்துபுல் அக்தாபா நினைக்கிறோம். இந்த சில்சிலாவை சார்ந்தவர் சொல்றார், குத்துபுல் அக்தாபா நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அப்படி இல்லையா நீங்கள் நினைக்கிறீங்க? ஆலா ஹதரத் 78 குஃபுரை வந்து எழுதி காட்டுறாங்க. இதெல்லாம் இவன் வந்து குஃபுரு செய்திருக்கிறான், இதெல்லாம் குஃபுரு, இதன் அடிப்படையில் வந்து காஃபிராக வேண்டும். ஆனால் குஃபுருடைய ஃபத்வா கொடுப்பதற்கு ஒரு சில விஷயங்கள் தடையாக இருந்ததால் ஆலா ஹதரத் அந்த ஃபத்வா மட்டும் கொடுக்கல. ஆனால் இமாம்கள் ஃபுகஹாக்கள் கொடுத்த அந்த ஃபத்வாவை ஏற்று இருக்கிறார்கள் ஆலா ஹதரத். அந்த ஏற்று இருக்கக்கூடிய இபாரத்தெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட, அந்த இபாரத்து அந்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ முத்தக்கல்லிமீன்களுடைய மஸஹபில் ஃபுகஹாக்கள் காஃபிர்னு சொன்னால் அது வழிகேடுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த விஷயமோ ஆதாரங்கள் மூலமா நம்ம வந்து நிரூபிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்குண்டான இன்ஷா அல்லாஹ் அது உலமாக்கள் கேட்கும்போது நம்ம வந்து அது கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். வேறு யாராவது அதுக்கு உண்டான ஆதாரங்கள் கேட்டாலும் நம்ம வந்து நேரம் கிடைக்கும் போது கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆகையால் இது வைத்து இவர்கள் என்ன பண்ணக்கூடாது? கேம் விளையாடக்கூடாது. இங்கே பாருங்கள், இஸ்மாயில் தெஹ்லவி வந்து ஆலா ஹதரத் சொல்லலை, அதனால் நாங்கள் வந்து அஷ்ரஃப் அலி தானவிக்கு சொல்லலை. இஸ்மாயில் தெஹ்லவியுடைய விஷயத்தில் பல விஷயங்கள் இருக்குது, அதனால தான் ஆலா ஹதரத் வந்து மௌனமானாங்க. ரஷீத் அஹமத் கங்கோஹி அவங்களுடைய விஷயத்தில் அது கிடையாது, தெளிவாக இருந்தது. அதுக்குண்டான ஆதாரங்களும் நம்மக்கிட்ட இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நேரம் வரும்போது அதுவும் நம்ம வந்து தெளிவுபடுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஆகையால் சுல்தான் பாகவி என்ன பண்ண பார்க்குறாரு? இவர் வந்து வக்காலத்து வாங்குறதுக்காக வேண்டி அனைத்து முயற்சிகளையும் பண்ண வந்து பார்க்குறாரு. ஆகையால் சகோதரர்களே, நம்ம வந்து இதனால்தான் இவர்கள் வழிகேடர்களை சப்போர்ட் செய்யக்கூடியவர்கள், இவர்களுடன் தொடர்பு வைத்தால் நாமும் வஹாபிய கொள்கையில் போய் மாட்டிக்கொண்டு விடுவோம் என்று சொல்லி அதற்காக வேண்டித்தான் நம்மளுடைய உலமாக்கள் இவர்களுடைய சில்சிலாக்களில் சேரக்கூடாதுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம மற்ற எத்தனையோ சில்சிலாக்கள் இருக்குது, எந்த சில்சிலாவது நம்ம வந்து குறை சொல்கிறோமா சொல்லுங்கள்? காதிரியா, சிஷ்தியா, சோஹர்வர்தி, எத்தனையோ சில்சிலாக்கள் இருக்குது. எந்த சில்சிலாக்களில் பிரச்சனை இருக்கின்றதோ, அவர்களுடைய கொள்கைகளில் பிரச்சனை இருக்கின்றதோ, அந்த சில்சிலாக்களை தான் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றோமே தவிர எல்லா சில்சிலாக்களையும் நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து தவறுன்னு சொல்லிட்டு சொல்கிறது கிடையாது. அதன் பிறகு பாருங்கள், இவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்களுக்கு வந்து ஏமாற்றுவதற்காக வேண்டி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார். அந்த வீடியோவில் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதில் கண்ணியக்குறைவு செய்ததால் அவங்களெல்லாம் வந்து இவங்க வந்து காஃபிர்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அவங்க நல்லவர்கள் வல்லவர்னு சொல்லிட்டு சொல்லிடுறார். அங்கே பேசும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு? நம்ம யாரையும் காஃபிர்னு சொல்லக்கூடாது, நம்ம யாரையும் திட்டக்கூடாது, நம்ம யாரையும் வந்து பகிச்சிக்கக்கூடாது அப்படின்ட்டு பேசுவார். அஷ்ரஃப் அலி தானவி, ரஷீத் அஹமத் கங்கோஹியுடைய பேச்சு வரும்போது அப்படி பேசுவார். இதே வந்து இவருடைய ஷேகை டச் பண்ணோன்னு வச்சிங்க, கொதிச்சிருவார் அப்படியே. நீங்கள் எல்லாம் வந்து வழிகேடர்கள், இவருடைய ஷேகை வழிகேடர்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வழிகேடுறோம். நபியுடைய கண்ணியத்தை குறைத்தவர்கள் வழிகேடர்கள் கிடையாதான். பார்த்துக்குங்க இவங்களுடைய அளவுகோல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இவர்களுடைய ஷேகை பற்றி சொன்னால் என்ன தெரியுமா பண்ணுவார்? இவர்கள் வழிகேடர்கள் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கிறார் நம்மளை? அறிவற்றவர்களாம், மார்க்கம் தெரியாதவர்களாம், சுன்ன ஜமாத்துக்கு மாற்றமானவர்களாம், நாங்கள் வந்து பிதத்வாதிகளாம், நாங்கள் வந்து என்னவா யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் பிதத்வாதிகள், கண்ணியத்தை குறைத்தவர்கள் நல்லவர்கள். அவர்களை பற்றி பேசும்போது நம்ம அவங்கள பற்றி எல்லாம் அப்படி பேசக்கூடாது. ஆனால் இவருடைய ஷேகை பற்றி பேசினா மட்டும் கோபம் பொத்திக்கிட்டு வந்து இவர்களெல்லாம் வழிகேடர்கள், இவர்கள் இது பண்ணிடுவாங்க, அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். இப்போ நான் கேட்குறேன், இதுலேயும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஒருத்தங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து இப்லீஸையும் வந்து திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏங்க இப்லீஸை திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, லானத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு தனி பெஹஸ். அந்த பெஹஸில் அவங்க சொல்கிறாங்க, சரி அதே இதில் இருக்கட்டும், நீ சொல்கிறல்ல இப்லீஸாக இருந்தாலும் அவனை வந்து நம்ம வந்து திட்டக்கூடாதுன்னு நீ சொல்கிறல்ல, இப்லீஸையே திட்டாதவன் நீ ஓ ஷேகை பற்றி மட்டும் சொன்னால் மட்டும் எப்படி பொத்திக்கிட்டு வருது? ஏன் அந்த நேரத்தில் இமாம் கஸ்ஸாலியுடைய கவுல் உனக்கு வந்து ஞாபகம் வரவில்லையா? அப்போ உன் ஷேகுக்கு ஒரு நிலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிலை,
அப்போ பார்த்துக்குங்க இவங்களுடைய ஷேக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆகையால் சகோதரர்களே, இவர்கள் வழிகேடர்கள். இவர்கள் இந்த தேவந்திய கொள்கைக்காரர்களை இவர்கள் விடாத வரை, ஆதரவு தெரிவிக்கும் வரை இவர்கள் வழிகேடர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆகையால் சில கேள்விகள் இங்கே கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் நான் ஏற்கனவே கொடுத்துருந்தாக்க நான் கொடுத்துட்டேன்னு நான் சொல்லிவிடுவேன். அப்படி கொடுக்காம இருந்தாக்கா அதுக்கு மட்டும் நான் பதில் கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 72 கூட்டம் உன் உம்மத்தில் வழிகேடு என்று சொன்னார்கள். என் உம்மத்தில் என்றால் அந்த கூட்டமும் முஸ்லிம்கள் தானே, நீங்கள் ஏன் அவர்களை காஃபிர் என்று சொல்கிறீர்கள்? அவர்களை காஃபிர் என்று சொல்லாதவர்களையும் நீங்கள் காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கிறீர்களே, அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 73 பிரிவுகளாக பிரிவாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா? எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். அப்போ குலாம் அஹ்மத் காதியானி என்ன சொல்லுவீங்க? குலாம் அஹ்மத் காதியானி இருக்கிறான், அவனை இந்த 72 கூட்டத்தில் சேர்ப்பீங்களா? இல்லை 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 அவங்களையும் நாங்கள் காஃபிர்னு சொல்ல மாட்டோம்னு சொல்லுவீங்களா? முதல் விஷயம். சரி, ஷியாக்கள் என்ன சொல்லுவீங்க? ஷியாக்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ பாருங்கள், ஒரு விஷயம், நமக்கு இந்த கேள்வி பதில்கள் வந்து நாளைக்கும் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் வந்து பதில் கொடுப்போம், இல்லைனா மற்ற உலமாக்கள் பதில் கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் வந்து முடிச்சிடுறேன், ஏன்னா நேரமும் இல்லை. இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஜாவியா என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், மதரசா, அது தப்லீக்காரர்களுடைய மதரசா, வஹாபிகளுடைய மதரசா. சூஃபி நாயகத்துடைய காலத்திலேயே இதுக்கும் அவங்களுக்கும் வந்து சண்டை நடந்திருக்கு. அவங்க வந்து இது வந்து வஹாபிகளுடைய மதரசான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சூஃபி நாயகம் அவர்களே. அவங்க சொன்ன இந்த தப்லீக்காரர்களுடைய மதரசால அன்வாரி ஷா யாரு? சுல்தான் பாகவியுடைய ஷேக். இவர் யாரு? அன்வாரி ஷா யாரு? நூரி ஷாவுடைய மகனுடைய ஹலீஃபா. நூரி ஷாவுடைய மகன் ஆரிஃபுல் ஜிலானி, அவருடைய ஹலீஃபா இவர். ஆரிஃபுல் ஜிலானியா இல்லை அஸ்ராருல்லா ஜிலானியா எனக்கு தெரியல, அவருடைய ஹலீஃபா இவர். யார்? அன்வாரி ஷா. அவர் வந்து சமீப காலத்தில் வந்து போயிட்டு என்ன பண்ணுறாரு? அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறாரு. இது எல்லாம் இவர்கள் வஹாபிகளுடன் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக காட்டுகின்றது சகோதரர்களே. இந்த விஷயத்தில் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். இவர்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, தப்லீகுடைய ரூபத்தில் வந்தாலும் சரி, சில்சிலாவுடைய ரூபத்தில் வந்தாலும் சரி, வஹாபியத்தை ஆதரிக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டமும் அல்ஹம்துலில்லாஹ் காயல் பட்டினத்தில் சூஃபி நாயகம் போன்றவர்கள் வாழ்ந்த இந்த ஊரில் நிச்சயமாக கால் பதிக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நினைவில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.